ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ். லாம்ப்ரஸ் குரோமோசோம்ஸும் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ். சலிவரி கிளாண்ட் குரோமோசோம்ஸ் வந்து எதுல இருக்குன்னு பார்த்தோம். சலிவரி கிளாண்ட் குரோமோசோம் எதுல இருக்குன்னு பார்த்தோம். டிப்திரியான்ல ட்ரோசோஃபிலால எங்க இருக்கும்? இருக்கிறதே சலிவரி கிளாண்ட்ஸ்ல தான். ஸோ அந்த மாதிரி லாம்ப்ரஸ் குரோமோசோம்ஸ் எங்க இருக்கும்? oocytes. oocytes of animal species. oocytes of animal species. oocyteன்றது என்ன? லவண்யா, oocyteன்றது என்ன? பங்கை கிடையாது. பங்கை பேர் என்ன? மைக்கோட்டான்னு சொல்லுவாங்க. அது மைசிட்ஸ்னு சொல்லுவாங்க. oocytesன்றது என்ன? ஃபீமேல்ல எக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இது மெச்சூரிட்டிக்கு முன்னாடி இருக்கிற இதுக்கு பேரு oocytesனு சொல்லுவாங்க. ஃபீமேல்ல எக் ப்ரொடியூஸ் ஆகுது இல்ல, அதுல வந்துட்டு மெச்சூரிட்டிக்கு முன்னாடி இருக்க ஃபேஸ் வந்துட்டு oocytesனு சொல்லுவாங்க. அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற அந்த ப்ராசஸ்க்கு பேரு இது சொல்லுவாங்க oocytes. oogenesis அந்த ப்ராசஸ் பேரு. oogenesisன்றது அந்த ப்ராசஸ் பேரு. அந்த ப்ராசஸ்ல கடைசியா வந்து என்ன கிடைக்குது? ஓவம். ஓவம்ன்றத எக் செல்னு சொல்லுவோம். ஓவம் த எக். ஸோ இது எந்த செல்ல ஃபார்ம் ஆகுது? லாம்ப்ரஸ் குரோமோசோம்ஸ் என்ன ஆர்கானிசம்? அனிமல்ஸ். அனிமல்ஸ்ல oocytesல அனிமல்ஸ்ல ஸ்பெசிபிக்கா வந்து oocytes. பாத்திருக்கீங்களா லாம்ப்ரஸ் குரோமோசோம்ஸ்ன்றது? இந்த மாதிரி இருக்கும். இந்த டிபிக்கல் டயக்ராம் இதான் வந்து லாம்ப்ரஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாம்ப்ரஸ் குரோமோசோம்ஸ். இது எந்த ஸ்டேஜில் நடக்கும்? ஸ்பெசிபிக்கா எந்த ஸ்டேஜில் வந்து இது அப்பியர் ஆகும்? இந்த இது மியாசிஸ்ல ஸ்பெசிபிக்கா ப்ரோஃபேஸ், மியாட்டிக் ப்ரோஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மியாசிஸ்ல ஸ்பெசிபிக்கா ப்ரோஃபேஸ்ல இதுல இருக்கு பாருங்க. கயாஸ்மா அப்படின்னா என்ன? கயாஸ்மா அப்படின்னா கயாஸ்மான்ற டேர்ம் கேள்விப்பட்டீங்களா? கயாஸ்மாட்டா அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல. கயாஸ்மா அப்படின்னா என்ன கேள்விப்பட்டீங்களா? கயாஸ்மான்ற டேர்ம். சப்போஸ் இது வந்து ஒரு குரோமோசோம்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு குரோமோசோம். மேல இருக்கிறதுல இந்த ஆஃப் வந்து ஒரு குரோமோசோம். இந்த ரெண்டு குரோமோசோமும் பேரிங் ஆனதுக்கு அப்புறம் எந்தெந்த இடத்துல ஜாயின் ஆயிருக்கோ, எப்போ பேரிங் ஆனதுக்கு அப்புறம் எந்தெந்த ரீஜன்ல ஜாயின் ஆயிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீஜன்ல ஜாயின் ஆயிருக்கு, இந்த ரீஜன்ல ஜாயின் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஜாயின் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஜாயின் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஜாயின் ஆயிருக்க ரீஜனுக்கு பேர் என்ன? கயஸ்மெட்டா. கயஸ்மா இல்ல கயஸ்மெட்டான்னு சொல்லுவாங்க. They are found in meiotic prophase. மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் குரோமோசோம் கயஸ்மாவோட பிடிச்சிருக்கும்ல. இந்த கயஸ்மாவால மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் குரோமோசோம் பிடிச்சிருக்கும்ல. அப்போ வந்து தெரியும் இது நல்லா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இந்த லாம்ப்ரஸ் குரோமோசோம் அப்படின்றது நல்லா விசிபிளா இருக்கும் அப்படின்றாங்க. குரோமோசோம் எப்பயுமே பிரசன்ட் ஆயிருக்கும். பட் நம்ம எப்ப பார்க்க முடியும் அப்படின்றது ஒன்று இருக்கு. குரோமோசோம் எப்பயுமே பிரசன்ட் ஆகி தான் இருக்கும். ஒரு சில சமயத்துல குரோமாட்டின் ஃபைபர்ஸா இருக்கும். குரோமாட்டின் ஃபைபர்ஸ். ஸோ இது வந்துட்டு மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணும்போது இது வந்து ஒழுங்கா தெரியாது. எக்ஸாக்டா குரோமோசோம் பார்க்கணும், ஈஸியா அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா மெட்டாபேஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ் தான் யூஸ்வலா ப்ரிஃபர் பண்ணுவாங்க, மெட்டாபேஸ். ஸோ வேற வேற ஸ்டேஜ்ல வந்துட்டு குரோமோசோம் வந்து காயிலிங் அன்காயிலிங் சொல்லுவாங்க. காயிலிங் அன்காயிலிங் சொல்லுவாங்க. வேற வேற ஃபேஸ்ல வந்துட்டு வேற வேற மாதிரி தெரியும். வேற வேற ஃபேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டும் போவோம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு வந்து எந்த ஃபேஸ்ல பார்க்கணுன்றது இருக்கு. இதை எந்த ஃபேஸ்ல பார்க்கணும்னா ஒருவேளை நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா ப்ரோஃபேஸ்ல
எந்த இது ப்ரோஃபேஸ் ஆஃப் மியாசிஸ். ப்ரோஃபேஸ் ஆஃப் மியாசிஸ். ப்ரோஃபேஸ் ஆஃப் மியாசிஸ். சொல்லுங்க அடுத்த இது. நோட் பண்ணிட்டீங்களா இது? லாம்ப்ரஸ் குரோமோசோம்ஸ்ல இந்த டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. இந்த டயக்ராம், இந்த ரீஜன்ல பேர் என்ன? இந்த ரீஜனுக்குலாம் பேர் என்ன? கயாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கயாஸ்மா. இந்த ஒரு ஸ்பெசிபிக் போர்ஷனை மட்டும் எடுத்து அப்சர்வ் பண்ணா எப்படி தெரியுது? இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி தெரியுதுமா? இதுல இருக்கக்கூடிய ஒன்னொன்னுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி இருக்குல்ல ஒன்னொன்னுக்கு பேர் என்ன? லூப்ஸ். லூப்ஸ்ன்னு சொல்லுவோம். லூப்ஸ். லூப்ஸ். இந்த லூப்ஸோட ரோல் என்ன? அங்க என்ன பார்த்தோம்? சலிவரி கிளாண்ட் குரோமோசோம்ல பஃப்னு ஒரு ரீஜன் பார்த்தோம்ல, அந்த ரீஜனோட பர்பஸ் என்ன? ஆர்என்ஏ சிந்தசிஸ். இங்கேயும் கிட்டத்தட்ட அதே தான். லூப்ஸோட ரோல் என்ன? ஆர்என்ஏ சிந்தசிஸ். லூப்ஸோட ரோல் வந்து ஆர்என்ஏ சிந்தசிஸ். இந்த டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த லூப்ஸ் வந்துட்டு இங்க காமிக்கும் போது நம்ம ஜென்ரலா காமிச்சிருக்கோம். பட் ஒரு இதுல எப்படி இருக்குன்னா, ஒரு இதுல இந்த மாதிரி திக்கா போகும். லைன்ஸ் வந்து திக்கா போகும். ஒரு இதுல வந்து லூப்ஸ் வந்து திக்கா போகும். இன்னொரு இதுல வந்துட்டு லூப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தின்னா போகும். புரியுதுங்களா? இந்த இதுல ரெண்டுலயும் ஒரே மாதிரி லூப்ஸ் காமிச்சிருக்காங்க. பட் யூஸ்வலா லூப்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு சைடு வந்து திக்கா இருக்கும், இந்த மாதிரி திக் போர்ஷனா இருக்கும். இன்னொரு சைடு வந்து தின் போர்ஷனா இருக்கும். திக் போர்ஷன்ல வந்துட்டு ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகுமா, இல்ல தின் போர்ஷன்ல ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகுமா? திக் போர்ஷன்லயா தின் போர்ஷன்லயா? தின் போர்ஷன்லயா? தின் எண்ட்ஸ். தின் எண்ட்ஸ். இந்த மாதிரி தின் எண்ட்ஸ் இருக்குல்ல, இதுல தான் வந்து ஆர்என்ஏ சிந்தசிஸ் நடக்கும் அப்படின்றாங்க. ஆர்என்ஏ சிந்தசிஸ் இதுல தான் நடக்கும், இந்த திக் போர்ஷன்ல வந்து நடக்காது அப்படின்றாங்க. மற்ற இதெல்லாம் சொன்னதா இருக்கு. இதுல குரோமாட்டின்றது எது? குரோமாட்டிட் டயக்ராம்ல வரைஞ்சிங்களா ஸ்ட்ரக்சர்ல, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல குரோமாட்டின்றது எது? ஒரு போர்ஷன் மட்டும் குரோமாட்டின் சொல்லலாமா? குரோமாட்டிட். ஸோ இந்த ஒவ்வொரு லூப்பும் வந்துட்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? இந்த ஒவ்வொரு லூப்பும் என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது? குரோமாட்டிடை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஒரு ஒரு லூப்பும் வந்துட்டு குரோமாட்டிடை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றாங்க. Each loop represents one chromatid of a chromosome and is composed of one DNA double helix. Second point, each loop represents one chromatid. Each loop represents one chromatid and is composed of one DNA double helix. Previous slide பார்க்கலையா மனோ? ஓகேவா? ஓகே. ஏதாவது டெஸ்ட் இருக்கா நாளைக்கு? எப்போ மறுபடியும் டெஸ்ட் இருக்கு? பிலிம்ஸ் நாளைக்கா? ஓகே. ஏதாவது டெஸ்ட் இருக்கு அப்படின்னு ரொம்ப பேர் லீவ் போட போறீங்க அப்படின்னா முன்னாடி சொல்லிடுங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு கிளாஸ் நீங்க கண்டினியூ அட்டன் பண்ணல அப்படின்னா ஜெனடிக்ஸ்ல பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கு. கண்டினியூட்டி இருக்காது.
ம். ஓகே, வீக் ஃபுல்லா நடக்குமா? இந்த டயக்ராம் ஒவ்வொன்றையும் வந்துட்டு நீங்க கடைசியா படிக்கும்போது வந்துட்டு இந்த கண்டென்ட் ஃபுல்லாம் படிக்க முடியாது. டயக்ராம் என்ன இருக்கோ அந்த டயக்ராம் வச்சு நீங்க கண்டென்ட் எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. புரியுதுங்களா? இந்த டயக்ராம் வச்சு என்ன என்ன கண்டென்ட் எழுதுவீங்க? டயக்ராம் வச்சு கண்டென்ட் எழுதணும்னா ரெண்டு லூப் இருக்கு, மொத்தமா வந்துட்டு ரெண்டு லூப் இருக்கு, ரெண்டு லூப்ஸ் இருக்கு. ஒரு ஒரு லூப் என்னத்தை டினோட் பண்ணுது? குரோமாட்டிட டினோட் பண்ணுது. அந்த குரோமாட்டிட்ல வந்துட்டு இருக்கக்கூடியது ஒன் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குரோமாட்டிட்ல இருந்து ஒரு டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ரெண்டு லூப்ல ஒன்னு வந்து திக்கா இருக்கும், இன்னொன்னு வந்து தின்னா இருக்கும்ன்றாங்க. ஒன்னு வந்து இந்த மாதிரி திக்கா இருக்கும்ன்றாங்க, இன்னொன்னு வந்து தின்னா இருக்கும்ன்றாங்க. ஆர்என்ஏ சிந்தசிஸ் ரெண்டுல எதுல நடக்கும்? தின்னா இருக்கிறதுல வந்து ஆர்என்ஏ சிந்தசிஸ் நடக்கும் அப்படின்றாங்க. போலாங்களா அடுத்தது? ஜெனடிக்ஸ் போற வரைக்கும் இந்த மாதிரியே போகட்டும். ப்ரீடிங் அதெல்லாம் போகும்போது அதுக்கப்புறம் போகும்போது வந்து நீங்க சொன்ன மாதிரி முன்னாடியே கண்டென்ட் அனுப்பிச்சு விட்டுறேன், அதுக்கப்புறம் அப்படி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா ஜெனடிக்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு டேர்மும் வந்துட்டு உங்களுக்கு புரியணும். போலாங்களா அடுத்தது? அசெசரி குரோமோசோம்ஸ். அசெசரி குரோமோசோம், அசெசரி குரோமோசோம்ஸ்க்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? கேன் குரோமோசோம்க்கு வேற என்ன பேர் பார்த்தோம்? பாலித்தீன் குரோமோசோம் ஆர் தலைவரி கிளாண்ட் குரோமோசோம், ஜிபிஎஸ் ஞாபகத்துக்கு சொன்னேன். இங்க அந்த மாதிரி அசெசரி குரோமோசோம்க்கு வேற என்ன பேர் இருக்கு? அசெசரி குரோமோசோம் ஆர் பி குரோமோசோம் ஆர் சூப்பர் நியூமரி குரோமோசோம்ஸ். அசெசரி குரோமோசோம்ஸ் ஆர் பி குரோமோசோம்ஸ் ஆர் சூப்பர் நியூமரி குரோமோசோம்ஸ். நார்மலா சொமேட்டிக்ல இருக்குல்ல, நார்மலா இருக்கக்கூடிய சொமேட்டிக் குரோமோசோம் வந்து ஏன் டினோட் பண்ணுவாங்க? சொமேட்டிக் குரோமோசோம்ஸ் வந்துட்டு நார்மலா இருக்கிறத வந்துட்டு ஏ அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இதை வந்து ஏன் டினோட் பண்ணுவாங்க. சோ இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய குரோமோசோம் ஏதாவது ஒரு லெட்டர் டினோட் பண்ணணும். நார்மலா இருக்க குரோமோசோம் வந்துட்டு நார்மல் சொமேட்டிக் குரோமோசோம் ஏ அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்ட்ராவா இருக்க குரோமோசோம் வந்துட்டு எதுனா டினோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக பி லெட்டர் யூஸ் பண்ணாங்க. பி லெட்டர் குரோமோசோம், பி குரோமோசோம். இதுக்கு வேற என்ன? சூப்பர் நியூமரி குரோமோசோம்ஸ். சூப்பர் நியூமரி குரோமோசோம்ஸ். சூப்பர் நியூமரினா மீனிங் என்ன? சூப்பர் நியூமரினா அடிஷனல், இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா. இந்த டயக்ராம்ல வந்துட்டு நார்மல் குரோமோசோம்ன்றது எது? சூப்பர் நியூமரி, அதாவது அடிஷனலா இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ்ன்றது எது? நார்மல் இருக்கிறது இந்த ரீஜியன், இது 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 எல்லாமே என்ன? சொமேட்டிக் குரோமோசோம், நார்மலா இருக்கிறது. சூப்பர் நியூமரி அதாவது அடிஷனலா இருக்க குரோமோசோம் இது பிளாக் கலர் டாட்ஸ் மாதிரி இருக்குல்ல, லைக் இந்த ஏரியா, இந்த ஏரியா. இது மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4. இன்னொன்னு என்ன இருக்கும்? 5. மொத்தமா வந்து சூப்பர் நியூமரி குரோமோசோம் வந்து 5 அப்படின்றாங்க. சூப்பர் நியூமரி குரோமோசோம் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு அந்த ஆர்கானிசம்க்கு வந்து அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜா? யூஸ்வலா இருக்க குரோமோசோம்ஸ்ல வந்து ஜீன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா குரோமோசோம் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜா? சொல்லு லாவண்யா. எஃபெக்ட் என்ன ஆர்கானிசம்க்கு நல்லதா கெட்டதான்னு கேக்குறேன். அப்படியே சூப்பர் நியூமரி குரோமோசோம்னா என்னன்னு தெரியுது இல்ல? நார்மலா இருக்கக்கூடிய சொமேட்டிக் குரோமோசோம்ஸை விட அடிஷ்னலா அடிஷ்னலா கொஞ்சம் குரோமோசோம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அடிஷனல் குரோமோசோம்ஸ் தான் இந்த பிளாக் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கோம் இதெல்லாம். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி அடிஷனல் குரோமோசோம்ஸ் இருக்கிறது அந்த ஆர்கானிசம் நல்லதா கெட்டதா? பேட் எஃபெக்ட்னா ஏன், என்ன பேட் எஃபெக்ட் நான்சி? ஜெனடிக்ஸ்ல இருந்து ஜெனடிக்ஸ்க்கு நான்சி நல்லா நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ரிப்ளை வருது நான்சி கிட்ட இருந்து. எப்பயுமே தேவைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா வந்துட்டு இது பிரச்சனை தான் குரோமோசோம்ஸ்ல. என்ன இருக்கணுமோ அது
அப்படியே இன்ஹெரிட் ஆகணும். என்ன இருக்குதோ அது அப்படியே இன்ஹெரிட் ஆகணும். அடிஷனலா இருக்கிறது என்ன ஆகுது, மேல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. மேல்ஸ்ல வந்துட்டு ரிடக்ஷன் இன் விகர் அண்ட் ஃபெர்டிலிட்டி. ரிடக்ஷன் இன் விகர் அண்ட் ஃபெர்டிலிட்டி. மேல்ஸ்ல வந்துட்டு ரிடக்ஷன் இன் விகர் அண்ட் ஃபெர்டிலிட்டி. அதுல அவ்வளவு ஜீன்ஸும் எதுவும் இல்லை. ஜீன்ஸ் ஏதாவது பிரயோஜனமா இருந்தாதான் நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜீன்ஸும் இல்லை. ஸோ இருக்கிறது வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். ஹைலைட் பண்ணிருக்க வேர்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்கம்மா போதும். டபுள் சூப்பர் குரோமோசோம்னா ரெண்டு குரோமோசோம் அட்டாச் ஆன மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு பக்கத்துலயே ரெண்டு அட்டாச் ஆன மாதிரி இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி ரெண்டு அட்டாச் ஆகிருக்கும் போது டபுள் சூப்பர் நியூமரி குரோமோசோம் அப்படின்றாங்க. ரெண்டு அட்டாச் ஆகுது. குரோமோசோம் வந்து எப்படி இந்த மாதிரி இது வந்து எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது, எப்படி ஆரிஜினேட் ஆகுதுன்னு தெரியல. ஆக்சுவலா வந்துட்டு அந்த மியாட்டிக் அப்ப செப்பரேஷன் நடக்கும் தெரியுமா, பிரியும் தெரியுமா. இந்த மாதிரி பிரியும் போது ஒழுங்கா பிரியல அப்படின்னா வந்துட்டு இது ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மியாசிஸ் அப்போ இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் பிரியும் தெரியுமா குரோமோசோம்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு ஏதாவது இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்துச்சு அப்படின்னா இது இந்த மாதிரி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் இது எங்க இருந்து எப்படி ஆரிஜினேட் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. என்னமா இன்ஹெரிட் ஆகணும். ஒரு சில ஆர்கானிசத்துல இன்ஹெரிட் ஆகுது, ஒரு சில ஆர்கானிசத்துல ஃப்ரீக்வெண்டா நடக்குது இந்த மாதிரி. அதான் அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்கானிசத்தில் நடக்குதோ அது வந்து அந்த ஆர்கானிஸுக்கு பிரச்சனை. அந்த ஆர்கானிஸுக்கு வந்துட்டு பிரச்சனை. அஃபெக்ட்ஸ் விகர் அண்ட் ஃபெர்டிலிட்டி. எஸ்பெஷலி இன் மேல்ஸ். போகலாங்களா அடுத்து. ஐசோக்ரோமோசோம்ஸ் என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஐசோக்ரோமோசோம்ஸ்ன்றது ஐசோக்ரோமோசோம்ஸ் என்ன, யூஸ்வலா குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு மேல ஒரு ஆர்ம்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் என்ன, பி ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்க ஆர்ம்ஸ் பேர் என்ன, கியூ ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூஸ்வல் குரோமோசோம்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி பிரியறதுக்கு பதிலா, அதாவது இந்த மாதிரி ரெண்டா பிரியறதுக்கு பதிலா குரோமோசோம் எப்படி பிரியணும், இந்த பக்கம் இது போகணும், இந்த பக்கம் இது போகணும். அப்படி இருக்கும்போது கரெக்டா இருக்கா, பிஆம் கியூஆம் ஒரு சைடு போயிடுது, இந்த இதுல பிக்கு தனியா போயிடுது. அதுக்கு பதிலா குரோமோசோம் இப்படி பிரிஞ்சுனா என்ன ஆகும், இந்த டைரக்ஷன்ல ரெண்டு பிஆமும் ஒரே சைடு போயிடுது, ரெண்டு கியூஆமும் பி பி கியூ கியூ கியூ, ரெண்டு பிஆமும் ஒரே சைடு போயிடுது, ரெண்டு கியூஆமும் ஒரே சைடு போயிடுது. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற குரோமோசோமுக்கு பேர் என்ன, ஐசோ குரோமோசோம். ஏன் ஐசோ குரோமோசோம்னு பேர் வச்சாங்க, ஐசோனா என்ன மீனிங், ஐசோடோப். ஐசோன் வேற என்ன வேர்டு இருக்கு, ஐசோடோம், ஐசோலைன், ஐசோ ஹைட்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குங்களே. ஐசோனா சேம், சேம் ஆம் ஒரே சைடு போறதுனா அதுக்கு பேர் என்ன, ஐசோக்ரோமோசோம்ஸ் அப்படின்னாங்க. And isochromosome is the one in which two arms are identical, அந்த ரெண்டு ஆர்ம்லயும் எப்படி இருக்கு ஜீன் கண்டென்ட், சேம் ஜீன் கண்டென்ட் சேம் மார்பாலஜி, சேம் ஜீன் கண்டென்ட் சேம் மார்பாலஜி இருக்கு.
ரிவர்ஸ் டூப்ளிகேஷன் ஒரு வேர்டு இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். ரிவர்ஸ் டூப்ளிகேஷன் என்னன்ட்டு. ரிவர்ஸ் டூப்ளிகேஷன் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் டூப்ளிகேஷன் என்னன்னு பார்ப்போம். இதோட ஆரிஜின் எங்க இருந்து ஆரிஜின் ஆகுது, எப்படி ஆரிஜின் ஆகுது இந்த மாதிரி. இதுக்கும் வந்துட்டு என்ன ஆரிஜின் தெரியல, எப்படி ஆரிஜின் ஆகுதுன்னு தெரியல. இட்ஸ் ஆரிஜின் இஸ் அன்னோன். ஆரிஜின் இஸ் அன்சர்டைன். இந்த மாதிரி எந்த இதுல இருக்கு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஹியூமன்ஸ்லயுமே நிறைய குரோமோசோம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஹியூமன்ஸ்லயுமே ஒரு குரோமோசோம் சொல்லுவாங்க ஸ்பெசிஃபிக்கா. பட் பெக்குலரியா சொல்லணும் அப்படின்னா ட்ரோசோபிலால இருக்கக்கூடிய எந்த குரோமோசோம் அட்டாச்டு எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அட்டாச்டு எக்ஸ் குரோமோசோம். ட்ரோசோபிலால அட்டாச்டு எக்ஸ் குரோமோசோம்ன்றது வந்து டிபிக்கலான எக்ஸாம்பிள். அதனாலதான் குயின் ஆஃப் ஜெனடிக்ஸ் சொல்றோம் ட்ரோசோபிலாவை. ட்ரோசோபிலால எல்லாம் நடக்கும்ன்றதை விட நம்ம ட்ரோசோபிலாவை நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கோம். இனிஷியல் ஸ்டடிஸ் எல்லாமே ட்ரோசோபிலா வச்சு தான் பண்ணாங்க. என்ன அதுல அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. அதுல பண்ணும்போது ஏன் அது குயின் ஆஃப் ஜெனடிக்ஸ் அதான் கேட்டேன், ஏன் அது குயின் ஆஃப் ஜெனடிக்ஸ் சொல்றாங்கன்ட்டு. பிளான்ஸ்ல ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா, பிளான்ஸ்ல வந்து ஏதாவது குரோமோசோம் ரிலேட்டடா பார்க்கணும் அப்படின்னா ஆனியன் சூஸ் பண்றது ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஆனியன் சூஸ் பண்றது, ஆனியன் கிராப். பிளான்ஸ்ல வந்து ஆனியன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் ஈஸியா விசிபிளா இருக்கும். எல்லாமே ஆல்ரெடி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது. அந்த கிராப் வந்து ஒரு அட்வான்டேஜ். இதுவே ஆனியனுக்கு பதிலாக நீங்க வேற ஏதாவது கிராப் எடுத்தீங்க அப்படின்னா திணறுவீங்க, ரொம்ப திணறுவீங்க. சுகர் கேன்லாம் எடுத்தீங்க அப்படின்னா வந்து சுகர் கேன்ல என்ன நடக்குன்னே தெரியாது. குரோமோசோம் வந்து ஹைலி வேரியபிள். சுகர் கேனோட குரோமோசோம் நம்பர் என்ன? சுகர் கேனோட குரோமோசோம் நம்பர் என்ன யாரா சொல்லுங்கம்மா. ஸோ அந்த மாதிரி கிராப் எடுக்கிறது பதிலாக எந்த கிராப்ல வந்துட்டு குரோமோசோம் நல்லா தெரியுது, எந்த கிராப்ல வந்து குரோமோசோம் மினிமம் நம்பர்ல இருக்கு, அதெல்லாம் எடுத்து தான் வந்து ஒரு ரிசர்ச்சர் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கனால தான் வந்து எல்லாருமே நிறைய ட்ரோசோபிலால ஒர்க் பண்ணாங்க. ட்ரோசோபிலால நிறைய ஒர்க் பண்ணாங்க. சொல்லுங்க அடுத்தது. இது குட்டா பேடான்னு கேக்குறாங்க. குட்டா பேடான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா பேட் தான். யூஸ்வலா என்ன இருக்கணுமோ அது இருக்கணுமா. ஜெனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா என்ன இருக்குதோ அது அப்படியே இன்ஹெரிட் ஆச்சுன்னா நல்லது. புதுசா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது வந்து தப்பான ரிசல்ட் தான் கொடுக்கும். என்ன இருக்குதோ அது 10% அக்யூரசி 100% அக்யூரசியோட அப்படியே நடக்கணும். தேவையில்லாத ஏதாவது ஆட் ஆச்சு, தேவையில்லாத ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம். சில சமயம் அது அட்வான்டேஜாவும் போகலாம். ரொம்ப ரேர் கேசஸ்ல அது அட்வான்டேஜா போகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அது டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் போய் முடியும். இதுதான் அல்லோ குரோமோசோம்ஸ் இல்லைன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ். இதுதான் கேட்டிருப்பாங்க. Y குரோமோசோம்னு என்ன 2022 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் 2022 Y குரோமோசோம் வச்சு ஒரு 2.5 மார்க்கை கேட்டிருப்பாங்க. Y குரோமோசோம் வச்சு ஒரு 2.5 மார்க்கா கேட்டிருப்பாங்க. ஸோ அல்லோசோம்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லோசோம்ஸ்னா என்ன? செக்ஸ் குரோமோசோம்ஸ். அப்ப முதல்ல ஆட்டோசோம்ஸ்னா என்னன்னு தெரியும். ஆட்டோசோம்ஸ்னா என்ன? ஆட்டோசோம்ஸ்னா என்ன? அதர் தேன் செக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து ஆட்டோசோம் சொல்லலாம். அதர் தேன் செக்ஸ் குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோசோம் சொல்லலாம். குரோமோசோம் டிஃபரிங் இன் மார்பாலஜி அண்ட் நம்பர் இன் மேல் அண்ட் ஃபீமேல். மேல் அண்ட் ஃபீமேல்ல வந்துட்டு வித்தியாசப்படுது ஒரு சில குரோமோசோம்ஸ். மற்ற குரோமோசோம்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, மேல் அண்ட் ஃபீமேலுக்கு காமனா இருக்குது. ஹியூமன்ஸ்ல அந்த மாதிரி காமனா இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் எது? ஹியூமன்ஸ்ல எந்த குரோமோசோம் காமனா இருக்கு, எந்த குரோமோசோம் வந்து டிஃபர் ஆகுது? 1 to 22 வரைக்கும் சேமா இருக்கு. இது என்னது? சோமேட்டிக் குரோமோசோம் இல்ல ஆட்டோசோம்ஸ் சொல்லலாம். ஆட்டோசோம்ஸ்.
இதுக்கப்புறம் ஒரு குரோமோசோம் இருக்குல்ல, அந்த குரோமோசோம் என்னன்னு சொல்லுவோம்? அல்லோசோம்ஸ். மேல்ஸ்ல வந்து என்னவா இருக்கும், ஃபீமேல்ஸ்ல என்னவா இருக்கும்? XX வந்து ஃபீமேல்ஸ்ல இருக்கும், மேல்ஸ்ல வந்துட்டு XYன்னு இருக்கும். எக்ஸெல்ல வந்துட்டு யூஸ்வலா வந்துட்டு கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, கிராமத்துல வந்துட்டு ஒரு லேடிக்கு வந்துட்டு வெறும் பெண் குழந்தையே பிறக்குது அப்படின்னா அந்த லேடி தான் திட்டுவாங்க. பாத்திருக்கீங்களா? ரொம்ப கிராமத்துல சொல்றேன், ரொம்ப வில்லேஜ் ஏரியாவில் சொல்றேன். இப்பெல்லாம் வந்துட்டு ஆண் பெண்ணு பிரிக்கிறதுலாம் எதுவும் கிடையாது. இப்பெல்லாம் சிட்டிஸ்ல ரொம்ப பழைய ரொம்ப கிராமத்துல போனோம் அப்படின்னா ஒரு வில்லேஜ்ல வந்துட்டு ஒரு லேடி வந்து பெண் குழந்தையே பிறக்குறாங்க, ஒரு லேடிக்கு வந்து பெண் குழந்தையே பிறக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தையான்னு திட்டுவாங்க. பட் ஆக்சுவலா திட்டணும் அப்படின்னா யாரு திட்டணும்? அந்த மேல் தான் திட்டணும். அந்த மேல் கேமெட் என்னன்றதை பொறுத்து தான் அந்த மேல் கேமெட் எக்ஸா இல்ல ஒய்யா, அந்த ஸ்பெர்ம் செல் இருக்கிறது எக்ஸா ஒய்யான்றதை பொறுத்து தான் பிறக்க போறது பையனா பொண்ணானது டிட்டர்மைன் ஆகும். ஒருவேளை இதுல எக்ஸெல்ல வந்து எப்பயும் டிஃபால்ட்டா வந்து எக்ஸ் தான் இருக்கும். ஒருவேளை இதுல வை எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்பெர்ம் செல் இருக்கக்கூடிய வை எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? பிறக்கிறது வந்து ஒரு பையனா இருக்கும். இல்ல ரெண்டும் எக்ஸ், ஃபீமேல்ல இருந்து வருது எக்ஸ், மேல்ல இருந்து வர எக்ஸ், ரெண்டுமே எக்ஸ் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிறக்கிறது ஃபீமேல் சைல்டா இருக்கும். ஆட்டோசோம்ஸ்க்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். Chromosomes which have no relation with the determination of sex. Chromosome which have no relation with the determination of sex. மேலா ஃபீமேலான்னு டிஸ்டிங்ஷன் பண்றதுக்கு அந்த குரோமோசோம் எந்த விதத்துலயும் பயன்படாது. மேலா ஃபீமேலான்னு டிஸ்டிங்ஷன் எந்த குரோமோசோம் வச்சு பண்றோமோ அதுக்கு பேர் என்ன? அல்லோசோம்ஸ். மேல் அண்ட் ஃபீமேல் டிஸ்டிங்ஷன் எதை வச்சு பண்றோமோ அதுக்கு பேர் அல்லோசோம்ஸ். இல்ல ஸ்பெசிபிக்கா வந்து Y குரோமோசோம் வச்சு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. Y குரோமோசோம் மட்டும், Y குரோமோசோம் வச்சு மட்டும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அடுத்த கண்டென்ட்ல வரும். 2.5 மார்க் நிறையவே எழுதலாம். 2.5 மார்க்ன்றது என்ன, ஒரு ஹாஃப் பேஜா? ஹாஃப் பேஜ் ஃபில் பண்ணணும். அது 10 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தமா 4 சப் கொஸ்டின்ஸ் இருக்கு. 4 சப் கொஸ்டின்ஸ் இருக்கு. வரும் கண்டென்ட் வரும், இருங்க போலாங்க. அடுத்த இது எக்ஸ் குரோமோசோமுக்கும் Y குரோமோசோமுக்கும் டிஃபரன்ஸ் இது கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம் வரையல, Y குரோமோசோம் அட்லீஸ்ட் வரையலாமா? இது ஒரு அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம் அப்படின்னு சொல்லி நடத்தும் போது சொல்லியிருக்கேன். மெட்டாசென்ட்ரிக்னா இதுல எது மெட்டாசென்ட்ரிக்னா என்ன, சப் மெட்டாசென்ட்ரிக்னா என்ன, அக்ரோசென்ட்ரிக்னா என்ன, டீரோசென்ட்ரிக்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. தெரியலனா ஒரு மறுபடியும் ஒரு டைம் பின்னாடி திருப்பி பாருங்க. இது எந்த கேட்டகரியில வருது? Y குரோமோசோம்ன்றது அக்ரோசென்ட்ரிக்ல வருது. அக்ரோசென்ட்ரிக் இங்கே இருக்கும். அக்ரோசென்ட்ரிக் இது பாக்குறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி தெரிஞ்சாலும் இது ஆக்சுவலா வந்து எக்ஸ் குரோமோசோம் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ல எப்படி இருக்கும்? மெட்டாசென்ட்ரிக். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ல இது மெட்டாசென்ட்ரிக்கா தான் இருக்கும். இது வந்து அக்ரோசென்ட்ரிக். ரெண்டு குரோமோசோம்ல வந்து எது பெருசா இருக்கு, எது சின்னதா தெரியுது? எக்ஸ் குரோமோசோம் வந்துட்டு லார்ஜர் இன் சைஸ், இது வந்து ஸ்மாலர் இன் சைஸ். இதை வச்சு ஒரு எழுதலாமா? Y குரோமோசோமோட ரோல் என்னவா இருக்கலாம்? மேலுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், மேலுக்கான மோஸ்ட் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அந்த Y குரோமோசோம்ல இருந்தா வரும்.
மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி இந்த Y குரோமோசோம்ல இருந்து தான் வரும். எக்ஸ் குரோமோசோம் வந்து மேல் எத்தனை இருக்கும், ஃபீமேல் எத்தனை இருக்கும்? மேல் எத்தனை இருக்கும்? மேல்ல ஹியூமன்ஸ்ல எக்ஸ் குரோமோசோம் எத்தனை இருக்கும் மேல்ல? ஹியூமன்ஸ்ல மேல், ஃபீமேல். மேல்ஸ்ல எத்தனை இருக்கும்? ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒண்ணுதான் இருக்கும். ஃபீமேல்ஸ்ல 2 இருக்கும். Y குரோமோசோம் வந்து ஃபீமேல்ல இருக்குமா? ஃபீமேல்ல வந்துட்டு Y குரோமோசோம் வந்து ஆப்சென்ட். சொன்னதை வச்சு நான் ஆஃப் பேஜ் எழுத முடியாதா? ஆஃப் பேஜ். Present in both males and females. Y chromosome வந்து present only in males. Present only in males. போன கிளாஸ்ல ஏதாவது பார்த்துட்டு சொல்லியிருந்தேனா? பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தேன் இல்லையா? வேற என்ன சொல்லாத டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவீங்க? எக்ஸ் குரோமோசோம் Y குரோமோசோம்னா அட்லீஸ்ட் 12th இருந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th அப்படியே இல்லைனாலும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எங்கேயுமே யாருமே நடத்தலனாலும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் தான். வேற என்ன ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க, எக்ஸ் குரோமோசோமுக்கும் Y குரோமோசோமுக்கும். தர்மேஷ் வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? சொல்லாத டிஃபரன்ஸ். ஹையஸ்ட் குரோமோசோம் நம்பர் எதுலமா? ஓகே, இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுல வந்து ஜீன்ஸ் வந்து எதுல அதிகமா இருக்கும், எதுல குறைவா இருக்கும்? எக்ஸ் குரோமோசோம்ல அதிகமான ஜீன்ஸ் இருக்குமா, Y குரோமோசோம்? இது நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களாமா? நோட் பண்ணுங்க முதல்ல. அடுத்து இன்னும் இருக்கு, இன்னும் ஒரு கண்டினியூஷன் இருக்கு. போலாங்களா? நோட் பண்ணிட்டீங்களாமா? இது ரெண்டுல எதுல வந்து அதிகமான ஜீன்ஸ் இருக்கும்? லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் ஜீன்ஸ் எது? எக்ஸ் குரோமோசோம்ல. லெசர் அமௌண்ட் ஆஃப் ஜீன்ஸ் எதுல? Y குரோமோசோம்ல. யூஸ்வலா வந்துட்டு சைஸோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்லக்கூடாது. யூஸ்வலான சொல்றோம்ல, யூஸ்வலா வந்துட்டு ஓகே எக்ஸ் குரோமோசோம் வந்து பெருசா இருக்கு, ஸோ இதுல நிறைய ஜீன்ஸ் இருக்கும். Y குரோமோசோம் வந்து சின்னதா இருக்கு, ஸோ இதுல குறைவான ஜீன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ணக்கூடாத ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா? பட் இந்த இடத்துல என்னது? எக்ஸ் குரோமோசோம்ல தான் அதிக ஜீன்ஸ் இருக்கு, Y குரோமோசோம் வந்து குறைவான ஜீன்ஸ் இருக்கு. இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னவோ அது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுது எது? எக்ஸ் குரோமோசோம். Y குரோமோசோம் வந்து மேல்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஒருவேளை அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஹைலி வந்துட்டு அந்த மேல் அஃபெக்ட் பண்ணுவது. அந்த இதுல வந்துட்டு Y குரோமோசோம்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா, Y குரோமோசோம்ஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த மேல வந்து ஹைலி அஃபெக்ட் பண்ணும். ரெண்டு கேஸ் இருக்கு, ரெண்டு இது இருக்கு. ஹெட்ரோகுரோமாட்டின் ஒன்னு இருக்கு, யூ குரோமாட்டின் ஒன்னு இருக்கு.
ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் யார் சொல்லுவீங்க? ஹெட்ரோக்ரோமேட்டின், யூக்ரோமேட்டின். ஹெட்ரோக்ரோமேட்டின் டார்க்கா தெரியுமா இல்ல யூக்ரோமேட்டின் டார்க்கா தெரியுமா? ஹெட்ரோக்ரோமேட்டின் டார்க்கா தெரியுமா இல்ல யூக்ரோமேட்டின் டார்க்கா தெரியுமாமா? கரெக்டா? ஹெட்ரோக்ரோமேட்டின் டார்க்கா தெரியுமா இல்ல யூக்ரோமேட்டின் டார்க்கா தெரியுமா நான்சி? ஹெட்ரோக்ரோமேட்டின் தான் டார்க்கா தெரியும். எந்த ஸ்டேஜ்ல பாக்குறோன்றது முக்கியம். பட் மோஸ்ட்லி இன் ஜெனரலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெட்ரோக்ரோமேட்டின் தான் கொஞ்சம் டார்க் ஸ்டெயினிங்கா இருக்கும். டார்க் ஸ்டெயினிங். பட் நம்ம எந்த ஸ்டேஜ்ல பாக்குறோன்றது முக்கியம். வேற ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸா கூட இருக்கலாம். பட் இன் ஜெனரல் சொல்லணும் அப்படின்னா ஹெட்ரோக்ரோமேட்டின்றது வந்து ஒரு டார்க் ரீஜியன், டார்க் ஸ்டெயினிங் ரீஜியன். யூக்ரோமேட்டின் வந்துட்டு லைட் ஸ்டெயினிங் ரீஜியன். லைட் பேண்ட்ஸ் இருக்கும். ரெண்டுல எதுல வந்து ஜீன்ஸ் இருக்கும்? யூக்ரோமேட்டின்ல தான் வந்து ஜீன்ஸ் இருக்கும். யூக்ரோமேட்டின்ல தான் வந்து ஜீன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜீன்ஸை வச்சே சொல்லுங்க, ரெண்டுல எதுல வந்து ஹெட்ரோக்ரோமேட்டின் இருக்கலாம்? ஜீன்ஸ் வந்து எதுல அதிகமா இருக்கு? ஃபீமேல்ல வந்து ஜீன்ஸ் அதிகமா இருக்கு. ஃபீமேல் அந்த எக்ஸ் குரோமோசோம்ல வந்து அதிகமா இருக்கு. அந்த நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் அதிகமா இருக்கணும் அப்படின்னா யூக்ரோமேட்டின் அதிகமா இருக்கணுமா ஹெட்ரோக்ரோமேட்டின் அதிகமா இருக்கணுமா? யூக்ரோமேட்டின் தான் அதிகமா இருக்கணும். ஸோ இப்போ இங்க வந்து லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் யூக்ரோமேட்டின், இங்க வந்து லெசர் அமௌண்ட் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கிறதுனால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹெட்ரோக்ரோமேட்டின். புரியுங்களா? ஒரு பாயிண்ட் எப்படி லிங்க் பண்றதுன்னு சொல்றேன். யூக்ரோமேட்டின் தான் வந்துட்டு ஜீன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா மோஸ்ட்லி. அட்லீஸ்ட் ஒய் குரோமோசோம் பத்தி ஒரு 4 பாயிண்ட் எழுதுவீங்களே நடத்துறது வந்து. அப்படி டிஃபரன்ஸ் எழுதலாம் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எழுதுங்க போதும். போலங்களா அடுத்த இது. ஸோ ரோல் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் ஜெனடிக் டைவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியா முடிஞ்சது. அடுத்து வந்து அபரேஷன்ஸ் போயிடுவோம். சொல்லுங்க, குரோமோசோம்ஸ்க்கும் ஜெனடிக் டைவர்சிட்டிங்க ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க. ரோல் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் ஜெனடிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டின். டுவெண்ட்டி 21 கேட்டிருக்காங்க. 2022 ஐஎஃப்எஸ்ஆ சிவில் சர்வீஸ் இல்லையா? சிவில் சர்வீஸ்ல கேட்டிருக்காங்க ரோல் ஆஃப் குரோமோசோம் இன் ஜெனடிக் டைவர்சிட்டி. ஏதாவது கெஸ் பண்ணுங்க, குரோமோசோம்ஸ்க்கும் ஜெனடிக் டைவர்சிட்டிக்கு என்ன லிங்க் இருக்கும் அப்படின்ட்டு. பேரண்ட்ஸ்ல இருந்து ஆஃப் ஸ்பிரிங் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? பேரண்ட்ஸ்ல இருந்து ஆஃப் ஸ்பிரிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். ஆஃப் ஸ்பிரிங்னா என்ன? ப்ரோஜனி டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? மெயினா வந்துட்டு கிராசிங் ஓவர் நடந்திருக்கணும். சப்போஸ் இது ஒரு குரோமோசோம் இது ஒரு குரோமோசோம் அப்படின்னா இந்த குரோமோசோம் நடுவில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கணும். செக்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கணும். இங்க இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் வந்து இங்க போறது, இங்க இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் இங்க போறது, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஃபீமேல் வந்துட்டு ஃபீமேல்கிட்ட ஏதாவது ஒரு 2 ட்ரைட் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேடி வந்துட்டு ஷார்ட்டா இருக்காங்க,
ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது எக்ஸாம்பிள் எழுதாதீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். டாலா ஷார்ட்டா இருக்காங்க, ஃபேரா இருக்காங்க. இந்த மேல் வந்துட்டு டாலா இருக்காரு, பட் பிளாக் கலர்ல இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். பிளாக் கலர்ல இருக்காருன்னு வச்சுப்போம். ஸோ பிறக்கக்கூடிய குழந்தைங்க வந்துட்டு மிக்ஸ் ஆனி, அதான் வந்துட்டு டால் பிளஸ் ஃபேர், பிளாக் அண்ட் ஷார்ட், இந்த மாதிரி பிறக்கணும் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும், என்ன காம்பினேஷன்ஸ், எங்க என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கணும்? புரியுதுங்களா? இது மிக்ஸ் ஆயிருக்கு, இது அப்படியே இன்ஹெரிட் ஆகாம மிக்ஸ் ஆயிருக்கு. இது இங்க போயிருக்கு, இவங்களோட இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும்னா என்ன நடந்திருக்கணும்? குரோமோசோம்ஸ்ல வந்து கிராசிங் ஓவர்னு ஒரு ஒரு இது வந்து நடந்திருக்கணும். கிராசிங் ஓவர் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும். அந்த கிராசிங் ஓவர் அப்படின்னா என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து இதோட எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும், இதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து இதோட எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் வந்துட்டு கிராசிங் ஓவர். இதோட ஃபைனல் அவுட்கம் இருக்குல்ல, இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற குரோமோசோம் குரோமேட்டிட் இருக்குல்ல ஃபைனலா, அதுக்கு பேர் வந்துட்டு என்னது? ரீகாம்பினன்ஸ். ரீகாம்பினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகாம்பினன்ஸ். ஸோ இதுல இருந்தா வந்து ஜெனடிக் டைவர்சிட்டி அப்படின்றது வந்து ஆரிஜினேட் ஆகுது. டைவர்சிட்டி அப்படின்றது வந்துட்டு பேரண்ட்ஸ் இருந்து டிஃபர் ஆகிறது வந்து இதுல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. இந்த டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க கொஞ்சம், கிராசிங் ஓவருக்கான டயக்ராம். இந்த ரீஜனுக்கு பேர் என்ன இருக்கலாம்? இந்த ரீஜன் பேர் என்னவா இருக்கலாம்? கயஸ்மா. கயஸ்மா. இது வந்து பெட்டர்னல் குரோமோசோம். ஒரு ப்ளூ கலர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து பெட்டர்னல் குரோமோசோம், ஃபாதர்ட்ட இருந்து வந்த குரோமோசோம். வயலட் கலர் மாதிரி இருக்குல்ல, இதுல வந்துட்டு மதர்ட்ட இருந்து வந்த குரோமோசோம், மெட்டர்னல் குரோமோசோம். மதர்ட்ட இருந்து வந்த குரோமோசோம் மெட்டர்னல் குரோமோசோம். ஸோ இது ரெண்டும் கிராசிங் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு? இந்த இடத்துல வந்து கிராசிங் ஓவர் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? இது வந்து பெட்டர்னல், ஃபாதர்ட்ட இருந்து வந்தது. இது வந்து மதர்ட்ட இருந்து வந்தது. கடைசி என்ன ஆயிருக்கு? ரீகாம்பினன்ஸா என்ன கிடைச்சிருக்கு? என்ன தெரியுது இதுல இருந்து? இந்த கடைசி இதுல இருந்து இந்த கலர், இந்த போர்ஷன் எங்க இருந்து வந்திருக்கு? மெட்டர்னல் குரோமோசோம்ல இருந்து வந்திருக்கு. மெட்டர்னல் குரோமோசோம்ல இருந்து வந்திருக்கு. மெட்டர்னல் இருந்து வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த குரோமோசோம் எங்க இருந்து வந்திருக்கு? பெட்டர்னல், ஃபாதர் இருந்து வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஜெனடிக் டைவர்சிட்டிக்கு இதுதான் முக்கியமான இது காரணம். கிராசிங் ஓவருக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். கிராசிங் ஓவர்னா என்ன அப்படின்றது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிஎன்ஏ பிட்வீன் பேர்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் தட் அக்கர்ஸ் டியூரிங் தி டெவலப்மெண்ட், அதாவது மியாசிஸ் ஸ்டேஜில் எக் அண்ட் ஸ்பெர்ம் செல்ஸ். மியாசிஸ் இன் எக் அண்ட் ஸ்பெர்ம் செல்ஸ். இல்ல வேற வேற ஏதாவது 12th ஏதாவது படிச்சிருப்பீங்களா? 12th வேற என்ன டெஃபினேஷன் படிச்சிருக்கீங்க கிராசிங் ஓவருக்கு? 10th 11th 12th படிச்சிருக்கீங்க நம்ம கிராசிங் ஓவர்ன்ற டேர்ம்? அங்க என்ன டெஃபினேஷன் படிச்சிருக்கீங்க? ஞாபகம் இல்லையா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹோமோலோகஸ் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும். அது எழுதினாலும் ஓகே, இல்ல இது எழுதினாலும் ஓகே. ஒருவேளை இந்த கிராசிங் ஓவர் நடக்கல அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? என்ன என்ன நடந்திருக்கும்? கிராசிங் ஓவரே இல்ல அப்படின்னா இங்க எப்படி இருப்பாங்களோ, பெட்டர்னல் குரோமோசோம் எப்படி இருக்கோ அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு போயிருக்கும். பெட்டர்னல்ல எப்படி இருக்கோ, பெட்டர்னல் குரோமோசோம் என்ன இருக்கோ அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு போயிருக்கும். மெட்டர்னல் குரோமோசோம் அம்மாட்ட என்ன குரோமோசோம் இருக்கோ அது அப்படியே போயிருக்கும் அடுத்த தலைமுறைக்கு. புதுசா அங்க எதுவும் வேரியேஷன் உருவாயிருக்காது. என்ன இருக்கோ, பேரண்ட்ஸ் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிருக்கும். கிராசிங் ஓவர் நடக்கல அப்படின்னா. This process results in new combinations of alleles in the gametes. New combination of alleles in the gametes. So அது மூலியமா variation and diversity ப்ரொடியூஸ் ஆகுது. Variation or diversity.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்ல எப்படிமா இருக்கு? புரியுது தானே? ஒரு 15 மார்க் கொஸ்டின்ல இது வந்து ஒரு செகண்ட் பார்ட்டா கேட்டிருப்பாங்க. 7.5 மார்க்கா எழுதுற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த ஏரியா மட்டும் ஒரு 7.5 மார்க்கா எழுதுற மாதிரி கேட்டிருப்பாங்க. 15 மார்க் கொஸ்டின் இது ஒரு பார்ட்டா இருக்கும். போலாங்களா அடுத்த இது? ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு அடுத்து ஆட் பண்ணிருப்பான்ல. ரீகாம்பினேஷன் என்ன? ரீகாம்பினேஷன் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? ரீகாம்பினேஷன் நியூ காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நியூ காம்பினேஷன்ஸ். ஸோ இங்க என்ன ரீகாம்பினேஷன் என்ன நடந்திருக்கு? நியூ காம்பினேஷன் என்ன கிடைச்சிருக்கு? பேரண்ட்ஸ் அண்ட் பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் குரோமோசோம் வந்துட்டு ஒரு நியூ ஃபார்ம்ல கிடைச்சிருக்கு. அப்படியே இன்ஹெரிட் ஆகாம ஒரு புது ஃபார்ம்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். when two chromosomes, one from mother and other from father, parts of the chromosomes can be switched or exchanged. Switched or exchanged. Parts of the chromosomes can be switched or exchanged. அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால என்ன கிடைக்குது? அதுக்கு ஃபைனலா கிடைக்கிற அந்த ப்ராடக்ட் பேர் என்ன? ரீகாம்பினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகாம்பினேஷன், ரீகாம்பினன்ஸ் சொல்லுவாங்க அந்த இது. The mother's form of a gene could be moved to father's chromosome. என்ன பார்த்தோம்? mother's form of a gene, இது மதரோட ஜீன் பார்த்தோம்ல. mother's form of a gene வயலட் கலர்ல இருக்கிறது வந்து மதரோட ஜீன். மதரோட ஜீன் வந்துட்டு could be moved to a paternal chromosome. அதே மாதிரி ஃபாதரோட ஜீன்ஸ் வந்துட்டு could be moved to a maternal chromosome. அந்த இதுதான் இந்த பாயிண்ட்ல இருக்கும். The mother's form of a gene could be moved to father's chromosome and vice versa அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன, ஃபாதரோட செக்மெண்ட்ஸும் வந்துட்டு மதரோட குரோமோசோமுக்கு போகலாம் அப்படின்றது. அந்த டயக்ராம்ல என்ன இருக்கோ அதோட கண்டென்ட் தான்மா. புரியுதா? மதரோட குரோமோசோம் செக்மெண்ட் வந்து ஃபாதரோட குரோமோசோமுக்கு போகலாம், பெட்டர்னல் குரோமோசோமுக்கு போகலாம். ஃபாதரோட குரோமோசோம் செக்மெண்ட்ஸ் வந்து மதரோட செக்மெண்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ இப்படி ப்ரொடியூஸ் ஆகிறதா வந்து டைவர்சிட்டி இல்லை வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நடக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு மியாசிஸ்ல நடக்கும். மியாசிஸ்ல இருக்குல்ல, கேமெட் ஃபார்மேஷன் வந்து எதிரே கேமெட் ஃபார்மேஷன் வந்து எந்த செல் டிவிஷன் நடக்கும்? கேமெட் ஃபார்மேஷன் மியாட்டிக் செல் டிவிஷன்ல. மியாசிஸ்ல வந்துட்டு நடக்கும். அது வந்து மைனர் சேஞ்சஸா இருக்கும். மோஸ்ட்லி மைனர் இன்விசிபிள் சேஞ்சஸா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். மியாசிஸ்ல இந்த கிராசிங் ஓவர்ன்றது நடக்குமா? பட் அது வந்து பெரிய ஒரு சேஞ்சஸா இருக்காது. மேபி கலர்ல வந்து டிஃபரன்ஸ் காட்டலாம், பிறகு குழந்தைக்கு வந்து ஒரு கலர்ல சேஞ்சஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி மைனர் சேஞ்சஸா இருக்கும்.
பட் ஒருவேளை ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆஃப் ஸ்பிரிங்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? அங்க வந்து ஒரு நியூ ஸ்பீசிஸே வந்து எவால்வ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நியூ ஸ்பீசிஸ், ஒரு புது ஸ்பீசிஸே வந்துட்டு எவால்வ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. மோஸ்ட்லி மைனர் சேஞ்சஸா இருக்கும். பட் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நியூ ஸ்பீசிஸா எவால்வ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படிதான் வந்துட்டு இதுல இருந்து மங்கியில இருந்து நம்ம ஹியூமன்ஸ் ஆரிஜின் ஆனோம்ல, அந்த மாதிரி சேஞ்சஸ்னால தான் அது மியூட்டேஷன் இது எல்லாமே. பிளஸ் மியூட்டேஷன் சொன்னேன். அந்த செல்லு, ஆமா, அது எப்படி அப்படின்னா இன்ஹெரிட் ஆகுறது சேம் காம்பினேஷன். இப்போ இங்க நான் அதுக்கு தான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஃபாதர் இருக்கும்போது அது எப்படி இருந்துச்சு? ஃபாதர் என்ன ட்ரைட்டா இருந்துச்சு? டால் பிளஸ் பிளாக். இங்க மதர் என்ன இருந்துச்சு? ஷார்ட் அண்ட் ஃபேர். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது இவர்கிட்ட இருந்து டால் எடுத்துக்குது, இவங்க கிட்ட இருந்து ஃபேர் எடுத்துக்குது. ஸோ அப்போ வந்து டால் பிளஸ் ஃபேர் ரெண்டும் சேருது, அந்த காம்பினேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்றேன். ஒருவேளை அது நடக்கல அப்படின்னா பிறக்கிறவங்களுக்கு வந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இதே தான் இருக்கும். டால் பிளாக் பிளாக் காம்பினேஷன், ஷார்ட் ஃபேர் காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் மட்டும் தான் இருக்கும். நீங்க எக்ஸாம்பிள் எழுதும்போது இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணாதீங்க, வேற ஏதாவது யூஸ் பண்ணுங்க. Second point, the two chromosomes contain the same genes but may be in different forms of genes. Different form of a gene என்னன்னு சொல்லுவோம்? Different form of a gene என்னன்னு சொல்லுவோம்? அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லீல்ஸ். ஸோ இங்க வந்துட்டு டால் கேபிட்டல் டீன்றது வந்துட்டு கேபிட்டல் டீன்றது என்னத்தை டினோட் பண்ணும்? டால்ன்றதை டினோட் பண்ணும். இன்னொரு ஃபார்ம் ஸ்மால் டீன் இருக்கு, அந்த ஸ்மால் டீன்றது என்னத்தை டினோட் பண்ணும்? ஷார்ட் அப்படின்றத டினோட் பண்ணும். டால் ஷார்ட். ஸோ அதான் வந்துட்டு அந்த இதுல கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஃபார்ம் இருக்கலாம். The two chromosome contains the same genes but may be different forms, but with different forms. ஒருவேளை அப்பாவும் டாலா இருக்காங்க அம்மாவும் டாலா இருக்காங்க அப்படின்னா அங்க எதுவும் பிரச்சனை இல்லை. எப்படி மிக்ஸ் ஆனாலுமே கடைசியா வந்து டால் தான் கிடைக்க போகுது. மெட்டர்னல் குரோமோசோமும் டாலா இருக்கு, பெட்டர்னல் குரோமோசோமும் டாலா இருக்கு அப்படின்னா அங்க எதுவும் பிரச்சனை இல்லை. பட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும்போது தான் நியூ காம்பினேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்றோம். புரிஞ்சுதா எப்படி குரோமோசோம் வந்துட்டு எப்படி டைவர்சிட்டி வந்து உருவாகுது அப்படின்ற குரோமோசோம்ல இருந்து? புரிஞ்சுதா அரவிந்தன்? போலாங்களா அடுத்தது? நோட் பண்ணிட்டீங்களா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தாச்சு, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சிவில் சர்வீஸ் பிலிம்ஸ் 2023 கேட்டது, லாஸ்ட் இயர் பிலிம்ஸ்ல கேட்டது. Souls are not only the property of animal. Souls are not only the property of animal and plant life, but also of rocks, running water, and many other natural objects. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொல்லுங்க? The above statement reflects one of the core beliefs of which one of the following religious sects? சோல்ஸ்னா என்ன மீனிங்? இம்மார்டல் திங் அப்படின்னு சொல்லலாமா? செத்ததுக்கு அப்புறமும் அது அழியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு வெறும் பிளான்ட் அனிமல் லைஃப்க்கு மட்டும் இல்லை, வேற எதுக்கெல்லாம் இருக்குன்னு இருக்காங்க. பாறைக்கு, ரன்னிங் வாட்டருக்கு, இது எல்லாத்துக்குமே அதர் ஆப்ஜெக்ட்ஸ், அதர் நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரிலீஜியஸ் செக்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க? இதுக்கு மட்டும் ஆன்லைன்ல டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க.
ஏன் வேற யாரும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? கொஸ்டினே படிக்கல அதுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஜெயினிசம். ஆல்ரெடி ஜெயினிசம் வச்சு 2023 வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. புத்திசம் ஜெயினிசம் வச்சு அதான் கேட்டிருக்காங்கன்னு ஒன்று சொன்னேன். ஸ்டுபாஸ் ஸ்டுபாஸ் வச்சு கேட்டிருக்காங்கல்ல. அதே வருஷம் கேட்டா இன்னொரு கொஸ்டின். Who among the following rulers of Vijayanagara Empire constructed a large dam across Tungabhadra River and canal cum aqueduct several kilometers long from the river to the capital city. Option A Devaraya, option B Mallikarjuna, option C Veera Vijaya, option D Virupaksha. Devaraya தான் அதுக்கு ஆன்சர். தேவராயனா ஃபுல் நேம் என்ன? தேவராய தான் அதுக்கு ஆன்சர். எப்பயும் சங்கம் வச்சு ஒரு கொஸ்டின் வரும், சங்கம் பீரியடை வச்சு. அதே மாதிரி விஜயநகர் எம்பையர் வச்சு ஒரு கொஸ்டின் எப்பயும் நான் பார்த்த வரைக்கும் இது வந்து டிட்டோ மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. விஜயநகர் எம்பையர் வச்சு எப்பயும் ஒரு கொஸ்டின் வருது, சங்கம் பீரியடை வச்சு எப்பயும் ஒரு கொஸ்டின் வருது. விருப்பாக்ஷான் இருக்குல்ல, விருப்பாக்ஷா டெம்பிள்ன்றது எங்க இருக்கு? இந்த லாஸ்டா விருப்பாக்ஷான்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே ஓகே அடுத்து என்ன இருக்கு? குரோமோசோம் ஸ்ட்ரக்சரல் ஆபரேஷன்ஸ். சிலபஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கு? குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர். செகண்ட் பார்ட்ல வந்து குரோமோசோம்ல என்ன ஆபரேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. குரோமோசோம்ல என்ன ஆபரேஷன்ஸ் நடக்குது அப்படின்றது. எல்லாம் அப்ளிகேஷன் போட்டீங்களா ஃபிலிம்ஸ்க்கு? ஸ்கேன் பண்ணிட்டு என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல? யூஸ்வலா வந்துட்டு இல்லாம கொஞ்சம் மாறி இருக்கு. போட்டோஸ் வந்து கீழே நேம் எழுதணும், நேம் டைப் ஆயிருக்கணும், நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த். என்ன கேட்டிருக்காங்களோ அந்த இதுல டேட் ஆஃப் போட்டோ. ஓகே, போட்டோ எப்போ எடுத்தது அப்படின்ட்டு. சாரி, ஒரு எக்ஸாம்ல வந்துட்டு ஒரு சில எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்பாங்க, நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்னு கேட்பாங்க. சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல அந்த மாதிரி கேட்பாங்க. சாரி, நேம் பிளஸ் டேட் இன் விச் போட்டோ வாஸ் டேக்கன். டேட் இன் விச் போட்டோ எப்போ எடுத்தீங்க அப்படின்றது. அந்த போட்டோ வந்து எவ்வளவு நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கணும்னு இருக்காங்க. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா. ஓகே, ரீசன்ட் போட்டோ. குரோமோசோம் ஸ்ட்ரக்சரல் அபரேஷன்ஸ் போவோமா? அடுத்த சப்ஜெக்ட். அபரேஷன்ஸ் என்ன மீனிங்? அபரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குல்ல, அபரேஷன்ஸ் என்ன மீனிங்? குரோமோசோம்ல அபரேஷன்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கலாம். குரோமோசோம்ல அபரேஷன்ஸ் என்ன மீனிங்? சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சேஞ்சஸ். இந்த அபரேஷன்ஸ் எப்படி பிரிக்கலாம்? ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், நியூமெரிக்கல் சேஞ்சஸ். என்ன மீனிங்? ஸ்ட்ரக்சரல் என்ன மீனிங்? நியூமெரிக்கல் என்ன மீனிங்? ஓகே, குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல, இந்த மாதிரி குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல, இந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நியூமெரிக்கல் அப்படின்னா என்ன? 2n ஈக்குவல் டு ஹியூமன்ஸ்க்கு என்ன? 2n ஈக்குவல் டு 46. இந்த குரோமோசோம் நம்பர்ல இந்த 2n ஈக்குவல் டு 46ல ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா என்ன? நியூமெரிக்கல் ஆபரேஷன்ஸ். அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா ஹியூமன்ஸ்ல? 2n ஈக்குவல் டு 46 பதிலா ஏதாவது வேற ஏதாவது 45? என்னமா? ஓகே, வேற என்ன இருக்கு?
கரெக்ட் தான். ஓகே, இந்த மாதிரி நடந்திருக்கு, என்னென்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு அதுக்கு. ஹியூமன்ஸ்ல வந்து 2 = 46 தான் இருக்கணும். பட் ஒரு குரோமோசோமே டெலீட் ஆன மாதிரி, அந்த மாதிரிலாம் இந்த ஒரு குரோமோசோம் எல்லாம் டூப்ளிகேட் ஆன கண்டிஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எந்த கேசஸ்ல வருது? நியூமரிக்கல் ஆபரேஷன்ஸ். இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்? ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத தான் நீங்க பார்க்க போறோம். என்னென்ன சேஞ்சஸ் இதில் நடக்கலாம் இந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ல? ஒரு குரோமோசோம்ல வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ், ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கலாம்? சப்போஸ் இங்க இருக்கக்கூடிய ஜீன்ஸை வந்துட்டு நான் 1 2 3 4 நம்பர் பண்றேமா. குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸை வந்துட்டு நான் 1 2 3 4 நம்பர் பண்றேன். 1 2 3 4 5 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ சொல்லுங்க, இதுல என்னென்ன நடக்கலாம்? அடிஷன், அடிஷன் சொல்லலாமா இல்ல வேற ஏதாவது பேர் சொல்லலாமா? டூப்ளிகேஷன் அந்த மாதிரி சொல்லலாம். ஒருவேளை டூப்ளிகேஷன் அப்படின்னா, டூப்ளிகேஷன் என்ன மீனிங்? ஒரே செக்மெண்டே வந்து இன்னொரு ரெண்டு ரெண்டு இருக்கு, 2 டைம் இருக்கிறது. இந்த 2 and 3 இருக்குல்ல, 1 2 3 மறுபடியும் 2 3 4 5. இந்த செக்மெண்ட்ஸ் எது எது ரிப்பீட் ஆயிருக்கு? இதுல 2 3ன்றது ரிப்பீட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் என்ன? டூப்ளிகேஷன். டூப்ளிகேஷன். இதுவே டெலிஷன் அப்படின்னா என்ன மீனிங்? டெலிஷன், இதான் நார்மல் குரோமோசோம் வச்சுப்போம். இது நார்மல் குரோமோசோம். நார்மல் குரோமோசோம் இதுல சொல்லுங்க, இதுல ஒரு டெலிஷன் அப்படின்னா என்ன நடந்திருக்கலாம்? 2 வந்துட்டு ரிமூவ் ஆயிருக்கலாம். 2 வந்துட்டு இந்த 2 இருக்குல்ல, இது கம்ப்ளீட்டா வந்து கட் ஆகி ரிமூவ் ஆயிருக்கலாம். 1 3 4 5 இங்க இருந்த 2 வந்துட்டு இப்ப காணும். இங்க இருந்த 2 வந்து காணும். இப்போ அந்த 2ஓட சேர்ந்து என்ன லாஸ் ஆயிருக்கு? அங்க இருந்த ஜீன்ஸ், அங்க என்ன ஜீன்ஸ் இருக்கோ அந்த ஜீன்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு. வேற என்ன சேஞ்சஸ் நடக்கலாம் ஒரு குரோமோசோம்ல? இன்வர்ஷன் என்ன மீனிங்? தர்மேஷ், இன்வர்ஷன் என்ன மீனிங் குரோமோசோம்ல? இன்வர்ஷன் என்ன மீனிங்? ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல கட் ஆகுது, இந்த 2 3 வந்து கட் ஆகுது. கட் ஆகிட்டு இங்க எப்படி இருக்கு? 2 3 இருக்கா? அதுக்கு பதிலா 3 2, 3 2ன்னு ரிவர்ஸ்ல இருக்குல்ல. 3 2, 2 3 பதிலா 3 2 ரிவர்ஸ்ல போயிருக்கு, ரிவர்ஸ்ல வந்து ஜாயின் ஆயிருக்கு. அதுக்கு பேர் என்ன? இன்வர்ஷன். இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்வர்ஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? 2 3க்கு பதிலா 3 2, 3 2ன்னு போயிருக்கு, 3 2ன்னு மாறி இருக்கு. இதுக்கு பேர் என்ன? இன்வர்ஷன். இன்னொரு வேற என்ன சேஞ்சஸ் இருக்கு இன்னும்? டிரான்ஸ்லோகேஷன். இந்த பார்ப்போம் என்னன்ட்டு, ஒரு அவுட்லைன் சொல்றேன். இந்த கண்டிப்பா பார்ப்போம். டிரான்ஸ்லோகேஷன் என்ன நடந்திருக்கலாம்? என்னமா? சொல்லு அரவிந்தன், டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னா என்ன? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கரெக்டுமா? இது வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டீங்க. டெலிஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன் எல்லாம் சொல்லிட்டீங்க. டிரான்ஸ்லோகேஷன் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்சது, நடத்தவே தேவையில்லை இன்னைக்கு. பொசிஷன் எஃபெக்ட். பொசிஷன் எஃபெக்ட் சொல்லுங்கம்மா. இப்ப நீங்க தான் டீச்சர்னா டிரான்ஸ்லோகேஷன் எப்படி சொல்லுவீங்க? நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? அது இந்த மாதிரி சப்ஜெக்ட்.
நீங்க நெட்டை வேணா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு டிரான்ஸ்லோகேஷன் என்னன்னு சொல்லணும். இங்க இருந்து எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நீங்க டிரான்ஸ்லோகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது சொல்லுங்க, ஒவ்வொன்றும் சொல்லுங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகே, ஃபைவ் வந்து டூல போற மாதிரி. ஓகே, வேற என்ன? இதுல எம்எஸ்சி ப்ரீடிங் யாரு? எம்எஸ்சி ப்ரீடிங் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, ஆனா இப்ப கேட்டா சொல்ல மாட்டீங்க கொஸ்டின் கேட்பன்ட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எம்எஸ்சி வந்துட்டு ப்ரீடர் ஒருத்தர் சொன்னாங்க, ஆனா சொல்லுங்க ஆன்லைன்ல அட்லீஸ்ட். செந்தமிழ் சொல்லுங்க என்ன? ஓகே சரி, ஓகே நானே சொல்லிடுறேன். அட்லீஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றதால தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சர்ச் பண்ணுங்க, அதுக்கு தான் சர்ச் பண்ண சொல்றேன். எங்க வந்து தோண்டு ஏதாவது ஒரு லாஸ்ட் ஒரு ட்ரை. சொல்லுங்க பிரதீக்ஷா. ஓகே இல்ல, குரோமோசோம்ஸ் வந்து பேர் பேரா இருக்குல்ல. மொத்தம் எத்தனை பேர் இருக்கு ஹியூமன்ஸ்ல? ஹியூமன்ஸ்ல மொத்தம் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு? 20. ஹியூமன்ஸ்ல எத்தனை இருக்கு? 23 பேர்ஸ். 23 பேர்ஸ். சப்போஸ் இந்த குரோமோசோம் வந்துட்டு குரோமோசோம் நம்பர் 12 வச்சுப்போம். குரோமோசோம் நம்பர் 12 வந்துட்டு எத்தனை பேர் இருக்கலாம்? குரோமோசோம் நம்பர் 12, 12th குரோமோசோம். 12th குரோமோசோம்ல எத்தனை, ஒரு பேர்ல எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். ஸோ இது ஒன்னு, இது ரெண்டுன்னு வச்சுப்போம். இந்த ரெண்டு குரோமோசோமுக்கு பேர் என்ன? பேருக்கு பேர் என்ன ஜெனடிக்ஸ்ல? நம்ம காமன் லாங்குவேஜ்ல வந்து பேர்னு சொல்றோம். இதுக்கு பேர் என்ன? வேற ஏதாவது பேர் இருக்கா? ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். இதுக்கு பேர் என்ன? ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு சொல்லுவோம். ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். இது எத்தனாவது பேர்? 12th. 12th பேர். 13th பேரா ஒன்று இருக்கு. 13th செட்டா ஒன்று இருக்கு. 13th பேரா ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் என்ன? ஸோ இந்த பேர்ல வந்துட்டு இந்த ரெண்டு ஜோடிக்கு பேர் என்ன? ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோமுக்கு இந்த குரோமோசோமுக்கு பேர் என்ன? நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்க்கும் நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்க்கு என்ன வித்தியாசம் தெரியுது இல்ல? இந்த இதுல இருந்து ஒரு செக்மெண்ட் போய் வேற ஒரு நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் இருக்குல்ல, அதுல போய் ஒரு செக்மெண்ட் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்லோகேஷன். புரியுதுங்களா? டிரான்ஸ்லோகேஷன் என்னன்ட்டு இதுக்கு பேர் என்ன?
டிரான்ஸ்லொகேஷன். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லி ஹியூமன்ஸ்ல ஒன்று நடந்திருக்கு. ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. ஹியூமன்ஸ்ல நம்ம உடம்புல தான் நடந்திருக்கு, வேற யாரும் உடம்புலயும் நடக்கல. ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம்னு சொல்லுங்க. ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லொகேஷன் என்னமா? அதான் அது என்னன்னு கேக்குறேன், எக்ஸாக்டா என்னன்னு கேக்குறேன். அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது பாத்துட்டு சொல்லுங்க போதும். டிரான்ஸ் இல்ல இல்ல அது இல்ல. எந்த குரோமோசோம் நடந்துச்சு, அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லொகேஷன். இப்போ டிரான்ஸ்லொகேஷன் என்ன புரிஞ்சது இல்ல, இப்போ ஒன்னொன்னு பார்ப்போம். ஸ்ட்ரக்சரல் குரோமோசோம்ஸ். ஸ்ட்ரக்சரல் குரோமோசோம்ஸ் பேர்ல இருக்கு. இட் ஆல்டர்ஸ் தி, இட் சேஞ்சஸ் தி குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் அதர் தென் குரோமோசோம் நம்பர் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அது எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரக்சரல் அபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டயக்ராம்ல பாருங்க, கொஞ்சம் நல்லா பிரசன்ட் பண்ணிப்பாங்க. டெலிஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன் அண்ட் டிரான்ஸ்லொகேஷன். டெலிஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன் அண்ட் டிரான்ஸ்லொகேஷன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன டெலீட் ஆயிருக்கு தர்மேஷ்? ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த டின்ற ஒரு செக்மெண்ட் இருக்கா, இங்க வந்து அது காணும். சோ இப்போ இங்க என்ன டெலீட் ஆயிருக்கு? டி செக்மெண்ட் வந்து டெலீட் ஆயிருக்கு. டி வந்து டெலீட் ஆயிருக்கு, டெலீட்டட். பிரியதர்ஷினி, செகண்ட் இதுல வந்து என்ன டூப்ளிகேட் ஆயிருக்கு? பிசி ரெண்டு டைம் டூப்ளிகேட் ஆயிருக்கு. பிசி இங்க இருக்கா, இங்க பிசி பிசின்னு ரெண்டு டைம் வந்திருக்கு. இதுக்கு பேர் என்ன? டூப்ளிகேஷன். ஷமா, ஃபுல் நேம் என்ன? ஷமா, ஷமா பானு. ஓகே. இன்வர்ஷன் வந்து இங்க எப்படி நடந்திருக்கு? இன்வர்ஷன் சொல்லுங்க, இங்க என்ன நடந்திருக்கு இன்வர்ஷன்ல? பிசிடிஇ அப்படின்றது இங்க எப்படி மாறி இருக்கு? பிசிடி அப்படின்றது, பிசிடின்றது டிசிபி. பில ஆரம்பிச்சு டில முடிஞ்சது, டில ஆரம்பிச்சு பில முடிஞ்சிருக்கு. இதுக்கு பேர் என்ன? இன்வர்ஷன். மத்தது எல்லாத்துலயும் பார்த்தோம், இங்க ஏபிசிடின்னு ஆரம்பிக்குது, இங்கேயும் ஏல ஆரம்பிக்குது. பாருங்க, இங்கேயும் ஏபின்னு ஆரம்பிக்குது, இங்கேயும் ஏபின்னு ஆரம்பிக்குது, இங்கேயும் ஏன்னு ஆரம்பிக்குது, இங்கேயும் ஏன்னு ஆரம்பிக்குது, இங்கேயும் ஏன்னு ஆரம்பிக்குது, இங்கேயும் ஏன்னு ஆரம்பிக்குது. எஃப்ஜிஹெச்னு முடியுது, இங்கேயும் எஃப்ஜிஹெச்னு முடியுது. ஆனா இந்த டிரான்ஸ்லோகேஷன்ல மட்டும் இங்க ஏபிசிடின்னு ஆரம்பிக்குது, இங்க சம்மதம் இல்லை எம்என்னு போய் எது இருக்குது. ஏன் அப்படி? ஏன்னா அது நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். இதுல வேற ஒரு ஜீன் இருக்கும், செட் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும், அதுல வந்து வேற செட் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும். ஸோ அதனால அப்படி டினோட் பண்ணிருக்காங்க எம்என்ட்டு. கேர்ஃபுல்லா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும் இந்த டயக்ராம்லாம். ஸோ அப்ப இங்க இருக்கிறது கட்டாயி போய் எங்க சேர்ந்திருக்கு? வேற யாரு? ராகா ஸ்வேதா, சொல்லுங்கம்மா. எம்என் ஒழுங்க பார்த்து சொல்லுங்க, கேர்ஃபுல்லா பார்த்து சொல்லுங்க. எங்க இருந்து போய் எங்க டிரான்ஸ்லோகேட் ஆயிருக்கு? இதுல ஒரிஜினல் இது இல்ல. ஓகே. சிடிஇஎஃப் ஜிஹெச் ரெண்டும் சொல்லலாம், நீங்க சொன்னதும் சொல்லலாம். அது கட்டாயி வந்திருக்குன்னு சொல்லலாம், இல்ல இந்த எம்என்ஓ மட்டும் வேற எங்கேயோ இருந்து கட்டாயி வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல டிஃபால்ட்டா ஏபி இருந்திருக்குமா? இந்த ஏபியை தூக்கிட்டு இந்த இடத்துல வேற எங்கேயோ இருந்து எம்என்ஓ வந்திருக்கு, அது சொல்லலாமா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏபியை வந்துட்டு தூக்கிட்டு எம்என்ஓன்னு எங்க இருந்தோ வேற ஏதோ ஒரு குரோமோசோம்ல இருந்து வந்திருக்கு, எடுத்துக்கோங்க போதும். அந்த மாதிரி டிரான்ஸ்லோகேட் ஆகுது, அப்படிதான். அந்த மாதிரி எதுவும் ரூல் கிடையாது, பட் ஆனா அதுக்கு எஃபெக்ட் இருக்கு, அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கு.
அந்த எஃபெக்ட் என்னன்றது தான் இந்த இதுல பார்ப்போம், இந்த ஸ்லைட்ஸ்ல ஃபுல்லா பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்துட்டு அது மேல் ஸ்டெரிலிட்டிக்கு ரிசல்ட் ஆகும், இட் ரிசல்ட்ஸ் இன் மேல் ஸ்டெரிலிட்டியா ஆகும். ஒரு சில சமயம் வந்து கிராசிங் ஓவர் முன்னாடி பார்த்தோம்ல, அந்த கிராசிங் ஓவர் நடக்க விடாம பண்ணும் ஒரு சில சமயம். அதுக்கு எஃபெக்ட் இருக்கு, பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் லாஜிக் இல்ல. கிராசிங் ஓவர் எந்த ரெண்டு குரோமோசோம் நடுவுலமா பார்த்தோம் கிராசிங் ஓவர்? 22nd பேர் ஹியூமன்ஸ்ல என்ன பேர்? 22nd பேர். இந்த ரெண்டு குரோமோசோம்க்கு நடுவுல எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது என்னன்னு பார்த்தோம், கிராசிங் ஓவர். அதுக்கு எக்ஸாக்ட் டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹோமோலாகஸ் செக்மெண்ட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹோமோலாகஸ் செக்மெண்ட்ஸ். இது ஒரு கீவேர்டு. சரி, அதெல்லாம் சொல்லி எதுக்கு உங்களுக்கு சுத்த விடணும்னு பாக்குறேன். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹோமோலாகஸ் செக்மெண்ட்ஸ் between non-sister chromatids, between non-sister chromatids, of மூணாவது கீவேர்டு வந்து ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். புரியுதாமா? இதுல ஹோமோலாகஸ் செக்மெண்ட்ஸ்ன்றது என்ன மீனிங்? ஹோமோலாகஸ் செக்மெண்ட்னா லாவண்யா நீங்களே சொல்லுங்க, லாவண்யா கணேசன் சொல்லுங்க. ஹோமோலாகஸ் செக்மெண்ட்ஸ்ன்றது இந்த இடத்துல இந்த செக்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதே ஏரியாவில் இந்த செக்மெண்ட், இந்த ஏரியாவில் இந்த செக்மெண்ட் அப்படின்னா அதுக்கு நேரா இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட்டுக்கு பேர் என்ன? ஹோமோலாகஸ் செக்மெண்ட். இங்க ஒரு செக்மெண்ட் இருக்கு, இங்க ஒரு செக்மெண்ட் இருக்கு, இதுக்கு பேர் என்ன? இது ஹோமோலாகஸ் செக்மெண்ட் சொல்லலாமா? சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் சொல்றேன். நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்னா என்ன மீனிங்? ஸ்ரீனிதா, ஸ்ரீனிதா தானே, சொல்லுங்க. சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்னா என்ன, நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்னா என்ன? எது ரெண்டு சிஸ்டர்? இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுல இருந்து வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு, எதுல இருந்து எந்த குரோமேட்டிட்ல இருந்து டூப்ளிகேட் ஆயிருக்கோ அதுக்கு பேர் வந்து சிஸ்டர் குரோமேட்டிட்னு சொல்லுவோம். எந்த குரோமேட்டிட்ல இருந்து இன்னொரு குரோமேட்டிட் அப்படியே டூப்ளிகேட் ஆயிருக்கோ அதுக்கு பேர் சிஸ்டர் குரோமேட்டிட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? சோ இங்க இது ரெண்டு நான் சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லலாம். நான் சிஸ்டர், நான் சிஸ்டர், நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். மூணாவது ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் சொல்லிட்டேன். ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்னா என்னது மீனிங்? ஹியூமன்ஸ்ல வந்து 22nd பேர், 21st பேர் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பேர்ஸ்க்கு பேர் என்ன? ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். புரியுதா? புரியுதா ஹரிபிரசாத்? ஓகே. ஆன்லைன் பேட்ச் கிராசிங் ஓவருக்கும் இதுக்கும் புரிஞ்சா டிரான்ஸ்லோகேஷன் என்ன டிஃபரன்ஸ்ன்ட்டு? ஒரு சிங்கிள் வேர்ட்ல சொல்லணும், ஒரு ரெண்டு வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா கிராசிங் ஓவர் என்னது? ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். கிராசிங் ஓவர் இஸ் ரிலேட்டட் வித் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். டிரான்ஸ்லோகேஷன் இஸ் ரிலேட்டட் வித் நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். ஒரு சிங்கிள் வேர்டு, சிங்கிள் ஒரு டூ வேர்ட்ஸ்ல முடிக்கணும் அப்படின்னா. ஓகே ஓகே ஓகேமா. நோட் பண்ணிட்டீங்களா இந்த இதை ஃபர்ஸ்ட் ஸ்லைட? ஜெனடிக்ஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பீடிங் போகும்போது கொஞ்சம் ஸ்பீட் ஆகிக்கலாம். முன்னாடியே நோட்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். முன்னாடியே நோட்ஸ் கொடுத்தாலும் நீங்க எப்படியும் படிக்க மாட்டீங்க. முன்னாடி நோட்ஸ் கொடுக்குறதும் பின்னாடி நோட்ஸ் கொடுக்குறது என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல. அது எங்கம்மா இருக்கும்?
அதான் உண்மை. நோட்ஸ் முன்னாடி கொடுக்குறது பின்னாடி கொடுக்குறது எதுவும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்கும், ஓகே நம்ம நோட்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பேட்சுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி பிரிண்டட் புக்ஸ் மாதிரி போடலான்னு பார்க்குறோம் நெக்ஸ்ட் பேட்சுக்கு. பட் அது கொஞ்சம் எஃபர்ட் வேணும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டு ஏதாவது புக்ஸ் மாதிரி ஏதாவது போட முடியுமான்னு பார்க்குறேன் நெக்ஸ்ட் பேட்ச்க்கு. நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் 1 இயருக்கு, அதான் இந்த அட்டம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. பட் அடுத்த இது போகும்போது ஸோ அப்போ இருக்குமா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே சர்க்குலேட் ஆகிடும். கலர் டயக்ராம்ஸோட போட்டு சீப்பாக கலர் டயக்ராம்ஸோட போடுறோம். பட் ஆனால் அது சீப்பாகவும் கொடுக்கணும். காஸ்ட்லியாக போயிடுச்சு அப்படின்னா யாரும் வாங்கவும் மாட்டாங்க. ஓகே. ஓகே போலாங்களா அடுத்தது? அடுத்தது போலாங்களா? டெலிஷன்ஸ் ஃபர்ஸ்ட். இது என்ன? டெலிஷன்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு அக்ரி ஆப்ஷனல் கிளாஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு எந்த பேசிஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் சொல்லுங்க பார்ப்போம். 2-3 சப்ஜெக்ட் வச்சு தான் டிசைட் பண்ணுவான். நமக்கு வந்து அக்ரி ஆப்ஷன் வந்து ஒழுங்கா நடத்திருக்காங்க, இல்ல வந்து உங்களுக்கு அக்ரி ஆப்ஷன் வந்து வேற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நடத்திருக்காரு ஒழுங்கா அப்படின்னா எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெனetics. ஜெனetics கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் 1. டிஃபிகல்ட்டி லெவல் 1 அதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரிஞ்சுன்னா ஈஸி, புரியலன்னா நீங்க என்ன பண்ணாலுமே புரியாது, தலைகள் நின்னாலும் புரியாது. வேற என்ன டிஃபிகல்ட்டி லெவல் 2 எது சொல்லுவீங்க? பிசியாலஜியா, சாயில் சயின்ஸா, ப்ரீடிங்? ஓகே இதுலயே நிறைய டைவர்சிட்டி. தேர்ட் டிஃபிகல்ட்டி. ஓகே பிசியாலஜி கண்டிப்பா பிசியாலஜி டாப் 3ல இருக்கு. செகண்ட் வந்து சாயில் சயின்ஸும் இருக்கும் ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு ப்ரீடிங்கும் இருக்கும். பட் இந்த நாலு வந்து ஒரு எப்படி புரிஞ்சிருக்கு அப்படின்றத வச்சுதான் ஓகே ஹி வாஸ் எலிஜிபிள் ஃபார் அக்ரி ஆப்ஷனல். அக்ரி ஆப்ஷனல் மெயின்ஸ் போறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா மற்றதெல்லாம் வந்துட்டு ஈஸியா படிச்சிடலாம். ஜிஎஸ் ஒரு நார்மல் பர்சனால ஈஸியா படிச்சிட முடியும். ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா ஒரு நார்மல் பர்சனால ஈஸியா படிச்சிட முடியும். பட் இதை படிக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க வந்து அவங்களோட தனிப்பட்ட உழைப்புனால இதெல்லாம் கவர் பண்ண முடியாது. ஈஸியா கவர் பண்ண முடியாது. அவ்வளவுதான். டெலிஷன் அண்ட் டெஃபிசியன்சி. டெலிஷன் ஆர் டெஃபிசியன்சி. டெலிஷன் ஆர் டெஃபிசியன்சி. டெலிஷன் அப்படின்னா டெஃபினிஷன் என்ன எழுதுவீங்க? லாஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் எ குரோமோசோம், லாஸ் ஆஃப் எ செக்மெண்ட் ஆஃப் எ குரோமோசோம் அப்படின்னு எழுதலாம். லாஸ் ஆஃப் எ செக்மெண்ட் ஆஃப் எ குரோமோசோம். ஸோ டெலிஷன்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப் தர்மேஷ் டெலிஷன் டைப்ஸ்? டெர்மினல் டெலிஷன், இன்னொன்று வந்து இன்டர்ஸ்டிஷியல் டெலிஷன். டெர்மினல் டெலிஷன், இன்னொன்று வந்து இன்டர்ஸ்டிஷியல் டெலிஷன். டெர்மினல்னா மீனிங் என்ன? டெர்மினல்னா என்ன? டெர்மினல்னா எண்ட்ன்ற மாதிரி மீனிங். டெர்மினலுக்கு மீனிங் என்ன? எண்ட் அப்படின்ற மாதிரி மீனிங். இன்டர்ஸ்டிஷியலுக்கு மீனிங் என்ன? இன் பிட்வீன் அப்படின்ற மாதிரி மீனிங். இன்டர்ஸ்டிஷியல்னா இன் பிட்வீன், நடுவில் அப்படின்ற மாதிரி மீனிங். இன் பிட்வீன். ஸோ இங்கே டெலிட் ஆகக்கூடிய செக்மெண்ட்ஸ் வந்து எந்த ஏரியா டெலிட் ஆகும்? டெர்மினல் டெலிஷன்ல எண்ட். ஸோ அப்போ இந்த டெர்மினல் எண்ட் இருக்கு தெரியுமா? இந்த டெர்மினல் எண்ட் வந்து டெலிட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகுது. டெர்மினல் எண்ட் இருக்குல்ல, இது வந்து டெலிட் ஆயிருக்கு. மேலே மட்டும் இல்ல, இது டெலிட் ஆனாலும் கீழே இருக்க டெலிட் ஆனாலும் என்ன பேரு? டெர்மினல் டெலிஷன் தான். டெர்மினல் டெலிஷன் என்ன தெரியுதா? இப்போ இன்டர்ஸ்டிஷியல் டெலிஷன் என்ன? நடுவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போர்ஷன், இங்க வந்துட்டு இந்த போர்ஷன் சொல்லியிருக்காங்க, இங்க வந்துட்டு இந்த போர்ஷன், இந்த போர்ஷன் டெலிட் ஆகிட்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? இந்த ரீஜன் போய் இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு. நடுவில் இருக்க போர்ஷன் இங்க டெலிட் ஆயிருக்கு. ஸோ அதனால இதுக்கு பேர் என்ன? இன்டர்ஸ்டிஷியல் டெலிஷன். இன்டர்ஸ்டிஷியல் டெலிஷன். A small piece of terminal chromosome is lost. Terminal deletion கான definition. A small piece of terminal chromosome is lost. Interstitial deletionக்கு இந்த இடத்துல வந்து எத்தனை கட் தேவை? இந்த இடம் டெலீட் ஆகணும், ஒரு டெர்மினல் போர்ஷன் டெலீட் ஆகணும் அப்படின்னா எத்தனை தடவை கட் பண்ணணும் குரோமோசோம்?
ஒரு கட் போதும், அதாவது இந்த இடத்துல ஒரே ஒரு கட் போதும், இந்த இடத்துல இதுக்கு மேல ஒரே ஒரு கட் போதும். பட் இன்டர்ஸ்டிஷியல் டெலிஷன்ல வந்துட்டு கட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை கட் தேவை? ரெண்டு தேவை. இதுக்கு நேரா இந்த இடத்துல ஒரு கட் தேவை, கீழே ஒரு கட்டு, ரெண்டு கட் தேவை. இந்த ரெண்டு கட்டும் சேர்ந்துட்டு இந்த ரெட்டு கட்டு போனதுக்கு அப்புறம் இந்த போர்ஷன் மறுபடியும் யூனைட் ஆகணும். இந்த கீழே இருக்கல இந்த போர்ஷன் வந்து மறுபடியும் யூனைட் ஆகணும். ஸோ இதான் வந்து இன்டர்ஸ்டிஷியல் டெலிஷனுக்கான ப்ராசஸ். டூ பிரேக்ஸ் மே அக்கர் அட் எனி 2 points. டூ பிரேக்ஸ் மே அக்கர் அட் எனி 2 points. அதுக்கப்புறம் ரெண்டு ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்றாங்க. The broken ends get fused or reunited. The broken ends get fused or reunited அப்படின்றாங்க. புரிஞ்சுதாமா டெலிஷன் என்னன்ட்டு? நேச்சுரல் ரீசன்ஸ் நேச்சுரல் ரீசன்ஸ் தான் எல்லாமே. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒன் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு ஏதாவது இர்ரேடியேஷன்ஸ் சொல்லுவாங்க. இர்ரேடியேஷன்ஸ்னா ஏதாவது ரேடியேஷன்ஸ் ஏதாவது பட்டா, யுவி அந்த மாதிரி ரேஸ் ஏதாவது பட்டா அதுக்கெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்றாங்க. அதர்வைஸ் இது நேச்சுரலாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நேச்சுரலாவே வந்து நடக்கக்கூடிய விஷயம் தான். இதோட இது அதிகம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டெலிஷன் டூப்ளிகேஷன்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்கு. அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே இதெல்லாம் நேச்சுரலாவே நடக்கிறது தான். நம்பர்ஸ்க்கு வந்து கொல்சிசின் யூஸ் பண்ணலாம். நியூமரிக்கல் ஆபரேஷன்ஸ்க்கு வந்துட்டு கொல்சிசின் யூஸ் பண்ணலாம். போனாங்களா அடுத்தது? நோட் பண்ணிட்டீங்களா? அட்லீஸ்ட் இந்த டயக்ராம் மட்டும் நான் வரைஞ்சுக்கோங்க. டயக்ராம் மட்டும் வரைஞ்சுக்கோங்க போதும். போலாங்களாமா? ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இப்போ நீங்க கேக்குறீங்களே சார் இந்த மாதிரிலாம் நடக்குது, பாசிபிளா? இப்போ என்ன ஆகும், அந்த ஆர்கானிசம் என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்கல்ல. ஸோ அதான் அந்த மாதிரி டெலிஷன் ஆச்சுன்னா அந்த ஆர்கானிசம்ல என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஸோ ஹியூமன்ஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஏரியா வந்துட்டு டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகலாம்? அந்த ஹியூமன்ஸ்க்கு வந்து என்ன கண்டிஷன் நடக்கலாம்? எந்த போர்ஷன் செக்மெண்ட், எந்த செக்மெண்ட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து, எவ்வளவு பெரிய செக்மெண்ட், அதுல என்ன ஜீன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத பொறுத்து மாறும். லீத்தல் எஃபெக்ட் எப்போ வரும்? ஆர்கானிசம் வித் ஹோமோசைகஸ் டெலிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கானிசம் வித் ஹோமோசைகஸ் டெலிஷன். ஹோமோசைகஸ் டெலிஷன் அப்படின்னா என்னன்னு மீனிங் தெரியணும். ஹோமோசைகஸ் டெலிஷன் என்ன? ரெண்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்லயும் வந்து டெலிட் ஆயிருக்கும். அந்த பேர் இருக்குல்ல, ஒரு பேர்ல ரெண்டு குரோமோசோம் இருக்குமா? இங்க டீன்ற போர்ஷன் காணும் அப்படின்னா இங்கேயும் அந்த டீன்ற போர்ஷன் காணும். ரெண்டு குரோமோசோம்லயே அது டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கண்டிஷன்ல என்ன ஆகுது? லீத்தாலிட்டி. அந்த ஆர்கானிசம் வந்து சாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஒருவேளை ஒரு குரோமோசோம்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு குரோமோசோம்ல டெலிட் ஆயிடுச்சு, இதுல வந்து டெலிட் ஆயிடுச்சு, டி டெலிட் ஆயிடுச்சு, பட் இதுல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல இல்ல, இதுல வந்து டி பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்துட்டு அந்த ஆர்கானிசம் சர்வைவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. எப்படி சர்வைவ் ஆகும் அப்படின்னா ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் அங்க இருக்கிறது போதும். அப்படி இல்லைனாலும் ரிப்பேர் பண்ணிக்கும். ரிப்பேர் மெக்கானிசம் மூலியமா அந்த டெலிஷனை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு.
அதான் ஃபர்ஸ்ட் லைன்ல அதான் இருக்கும். ஆர்கானிசம் வித் ஹோமோசைகஸ் டெலிஷன் டு நாட் சர்வைவ். ஆர்கானிசம்ஸ் வித் ஹோமோசைகஸ் டெலிஷன் டு நாட் சர்வைவ், பட் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் கேன் பி டாலரேட்டட். ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் கேன் பி டாலரேட்டட் அப்படின்னு இருக்கும். செகண்ட் என்ன நடக்கலாம்? லூப்ஸ்ன்றது இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம்? லூப்ஸ், லாம்பிரஸ் குரோமோசோம்ஸ் ஒரு லூப்ஸ் பார்த்தோம்ல. சப்போஸ் இந்த இதுல வந்துட்டு சி அண்ட் டி ரெண்டு போர்ஷனும் வந்துட்டு டெலீட் ஆயிடுச்சு. மேல இருக்கிறது நார்மல் குரோமோசோம். நார்மல் குரோமோசோம்ல என்னென்ன இருக்கு? ஏ, பி, சி, டி, இ, எஃப் இருக்கு. கீழே இருக்க குரோமோசோம்ல என்ன இருக்கு? ஏ, பி இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? இஎஃப். இந்த நடுவில் இருக்க இந்த போர்ஷன் காணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அப்ப என்ன ஆகுது? அங்க ரெண்டு பேரிங் ஆகும்போது என்ன ஆகுது? பேரிங் ஆகும்போது என்ன நடக்குது? பேரிங் எப்படி நடக்கும் தெரியுமா? பேரிங் பேரிங் எப்படி நடக்கும்? இங்க இருக்க ஏ இங்க இருக்க ஏவோட பேர் ஆகும், அந்த மாதிரி பேரிங் நடக்கும். இங்க இருக்க பி இங்க இருக்க பியோட பேர் ஆகும், இங்க இருக்கக்கூடிய எஃப் இங்க இருக்கக்கூடிய எஃப் ஓட பேர் ஆகும். ஸோ இந்த இதுல பேரிங் நடக்கும்போது இந்த சி டிக்கு ஜோடி இங்க இருக்காங்களா? சி அண்ட் டிக்கு வந்துட்டு இங்க இருக்கு, பேர் இங்க இருக்கா? இல்ல. அப்ப என்ன ஆகும்? அந்த சி அண்ட் டின்றது ஒரு வளையம் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு வளையம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த வளையத்துக்கு பேர் என்ன? லூப். During Pachydian stage of meiosis, the unpaired segment of normal chromosomes, the unpaired segment of normal chromosomes, அந்த unpaired segment என்னது? இங்க C and D. C and D produces a characteristic loop in the bivalent. Produces a characteristic loop in the bivalent அப்படின்றாங்க. இது வந்து salivary gland chromosomeல வந்து நல்லா தெரியும். ட்ரோசோபிலாவுடைய salivary gland chromosomeல வந்து இது நல்ல விஷுவல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அங்க மட்டும் நல்லா தெரியும்? salivary gland chromosome ஒரு குரோமோசோம் பார்த்தோம்ல, salivary gland chromosome வந்து இந்த லூப் வந்து ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்றாங்க. ஏன் அப்படி தெரியும்? ஏன்னா அது பெருசா இருக்கும். கியான் குரோமோசோம் சொல்லுவோம்ல, அதுக்கு வேற என்ன பேர் இருக்கு? salivary gland chromosomeக்கு ஜேன் குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதனால அதுல நல்லா விஷுவல் ஆகுது, ஈஸியா விஷுவல் ஆகுது. லூப்ஸ் கேன் பி அப்சர்வ்ட் இன் salivary gland chromosomes of Drosophila. லீத்தல் எஃபெக்ட் மறுபடியும் கேட்குறாங்க. அதான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் டெலீட் ஆயிருக்குல்ல, பர்டிகுலர் பேர் 22nd பேர், ஹியூமன்ல வந்து 22nd பேர்னு வச்சுப்போம். ஹியூமன்ல 22nd பேர்ல டீன்ற ஒரு செக்மெண்ட் வந்து இதுல மட்டும் ஒரு குரோமோசோம்ல மட்டும் லாஸ் ஆயிருக்கு, இதுல மட்டும் லாஸ் ஆயிருக்கு. பட் இதுல வந்து டி வந்து இருக்கு. இது வந்து சர்வைவ் ஆகுமா ஆகாதா? சர்வைவ் ஆகும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு டீனாவது இருக்குது, ஒரு டீனாவது இருக்குது. இதுக்கு பேர் என்ன? ஹெட்ரோசைகஸ். ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். ஸோ ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் வந்து சர்வைவ் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. பட் இந்த டீன்றது வந்துட்டு ரெண்டுலயுமே லாஸ் ஆயிடுது, இதுலயும் இல்ல இதுலயும் இல்ல. ஸோ இதுக்கு பேர், இந்த கண்டிஷன் பேர் என்ன? ஹோமோசைகஸ் கண்டிஷன். அந்த ஹோமோசைகஸ் கண்டிஷன் வந்து லீத்தல், செத்துரும், அந்த ஆர்கானிசம் வந்து செத்துரும் அப்படின்றாங்க. புரிஞ்சதா அஜித்? ஓகே. எங்க இருக்கு ஸ்னாப்ஸ்? ஓகே, இதுவா? ஸ்னாப்சிஸ் அப்படின்றது பேரிங் அப்படின்னு சொல்லலாம். பேரிங், ஸ்னாப்சிஸ்னா பேரிங் அப்படின்னு சொல்றோம்.
ஆக்சுவலா மியாசிஸ் அப்ப ஸ்னாப்டோனமல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்னாப்டோனமல் காம்ப்ளெக்ஸ். அந்த அளவுக்குலாம் தேவையில்லைன்னு தான் பாக்குறேன். நமக்கு என்ன கண்டென்ட்டோ அது மட்டும் பார்த்தா போதும். ஸ்னாப்சிஸ் அப்படின்னா புரியுற மாதிரி சொல்லணும், பேரிங்னு எடுத்துக்கலாம். போடுங்களா அடுத்தது. இப்போ மீதி என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பேர்டு செக்மெண்ட் வந்து சிஎன்டி தாமா. அன்பேர்டு செக்மெண்ட்ன்றது இதுல வந்து இந்த சிஎன்டி. ஸோ இதுக்கு தான் வந்து இங்க பேர் எதுவும் இல்லை. ஸோ அதனால இது வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே. மெண்டல் லா ஆஃப் டாமினன்ஸ் பார்த்தோம்ல. மெண்டல் சொன்னதுல வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் பார்த்தோம்ல. லா ஆஃப் டாமினன்ஸ் படி என்னது? ஒருவேளை தெரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் பாருங்க யாருன்னா இது. லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன? சப்போஸ் இந்த இடத்துல வந்து கேபிட்டல் ஏ இருக்கு, இந்த இடத்துல வந்து ஸ்மால் ஏ இருக்கு. மெண்டல் லா ஆஃப் டாமினன்ஸ் படி எது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்? கேபிட்டல் ஏ எக்ஸ்பிரஸ் ஆகுமா, ஸ்மால் ஏ எக்ஸ்பிரஸ் ஆகுமா? கேபிட்டல் ஏ தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். எக்ஸ்பிரஸ் ஆகும். இந்த ஸ்மால் ஏவோட கேரக்டர் வந்து என்ன ஆகும்? சப்ரஸ் ஆகும், இல்ல மறைச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். சப்ரஸ் ஆகும். புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்ன? மெண்டல் சொன்ன இதுக்கு பேர் என்னது? லா ஆஃப் டாமினன்ஸ், இல்ல சிம்பிளா டாமினன்ஸ் சொல்லலாம். டாமினன்ஸ். புரியுதுங்களா? சப்போஸ் இந்த கேபிட்டல் இருக்குல்ல, இந்த இடத்துல கேபிட்டல் இருக்குல்ல, டெலிஷன்னால இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேபிட்டல் என்ன ஆயிடுச்சு? லாஸ் ஆயிடுச்சு. டெலிஷன்னால இந்த இடத்துல இருந்த கேபிட்டல் ஏ லாஸ் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல வந்து ஸ்மால் ஏ இருக்குது. இப்போ எந்த ட்ரைட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்? எந்த ஸ்மால் ஏவா எந்த எந்த இது? ஸ்மால் ஏவோட ட்ரைட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஏன்னா டாமினன்ஸை காட்டுறதுக்கு யாரும் இல்ல. டாமினன்ஸை காட்டுறதுக்கு யாரும் இல்ல. இப்போ இவன் தான் ராஜா, ஸ்மால் ஏ தான் ராஜா. இந்த இதுக்கு பேர் என்ன? இந்த இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் சூடோ டாமினன்ஸ். சூடோ. சூடோனா என்ன மீனிங்? சூடோனா போலி, ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி. சூடோனா ஃபால்ஸ், போலி அப்படின்ற மாதிரி மீனிங்.
சொல்லலாமா அடுத்தது? இதுதான் சூடோ டாமினன்ஸ் கண்டென்ட்ல இதான் இருக்கும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் டெஃபிஷியன்சி, இந்த பிரசன்ஸ் ஆஃப் டெஃபிஷியன்சி, டெஃபிஷியன்சியோட இன்னொரு பேர் என்ன? டெலிஷன். டெஃபிஷியன்சி ஆர் deletion. A recessive allele will behave like a dominant allele. A recessive allele will behave like a dominant allele. புரியுதுங்களா எப்படி ரெசசிவ் allele வந்து எப்படி வந்து ஒரு டாமினன்ட் allele பிஹேவ் பண்ணுதுன்னு? அந்த டயக்ராம் வரைஞ்சல. ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ஏ வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகுது. அந்த ஸ்மால் ஏ வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால இதுக்கு பேர் என்ன? சூடோ டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சைட்டாலஜிக்கல் டூல் ஃபார் மேப்பிங் ஜீன்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சப்போஸ் பிளான்ட்ல வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்து நார்மலா இருக்கும்போது மேல் ஃபெர்டைலா இருக்கு. நார்மலா இருக்கும்போது எப்படி இருக்கு? மேல் ஃபெர்டைலா இருக்கு. எல்லா குரோமோசோமும் நல்லா இருக்கும்போது நல்ல அப்பியரன்ஸ் கொடுக்குது. நார்மலா இருக்கும்போது மேல் ஃபெர்டைலா இருக்கு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு குரோமோசோம்ல இந்த ஒரு செக்மெண்ட் வந்து டெலீட் ஆயிடுது. ஒரு செக்மெண்ட் வந்து டெலீட் ஆயிடுது. டெலீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளான்ட் வந்துட்டு மேல் ஸ்டெரைல் ஆகுது. மேல் ஸ்டெரைல் கண்டிஷனுக்கு வந்துருது. இதுல இருந்து என்ன சொல்லலாம்? இந்த செக்மெண்ட் இருக்கும்போது வந்து மேல் ஃபெர்டைலா இருந்துச்சு. பட் இந்த செக்மெண்ட் காணாம போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? மேல் ஸ்டெரைல் ஆயிடுது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? இந்த மேல் ஸ்டெரிலிட்டிக்கான ஜீன் வந்துட்டு இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இந்த குரோமோசோம்ல இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு மேல் ஸ்டெரிலிட்டிக்கான ஜீன் அப்படின்னு சொல்லலாமா? அதான் மேல்கான அந்த ஸ்டெரிலிட்டி ரிலேட்டடான ஜீன்ஸ், ஸ்டெரிலிட்டி பிரசன்டா இல்ல ஸ்டெரிலிட்டி ஆப்சென்டான கவர்ன் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல. ஸ்டெரிலிட்டி பிரசன்டா இல்ல ஆப்சென்டான்றத கவர்ன் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஆக்சுவலா எம்எஸ்என் டினோட் பண்ணுவாங்க. எம்எஸ்என் டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ஜீன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஸ்டெரிலிட்டியோ இல்ல ஃபெர்டிலிட்டியோ அதுக்கான ஜீன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லலாமா? ஸோ அதுதான் வந்து டெலிஷனோட தேர்ட் எஃபெக்ட். தேர்டா ஃபோர்த் எஃபெக்ட். புரிஞ்சது அரவிந்தன் என்னன்ட்டு? ஓகே. தமிழரசு புரிஞ்சுதா? தமிழரசு தானே? This principle of pseudodominance has been utilized for location of genes on specific chromosomes. For location of genes on specific chromosomes. எந்த குரோமோசோம்ல இருக்கு, எந்த ரீஜியன்ல இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்றது புரிஞ்சுதாமா? அந்த டயக்ராம் போட்டது புரிஞ்சுதா இல்ல சும்மா தலையாட்டுறீங்களா? ஓகே. மறுபடியும் ட்ரோசோஃபிலா தான். எதுக்கு எடுத்தாலும் ட்ரோசோஃபிலா தான். ட்ரோசோஃபிலாவில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து டெலிஷன் நடந்துட்டே இருக்கு அப்படின்றாங்க. ட்ரோசோஃபிலாவில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் டெலிஷன் நடக்கிறதுனால நிறைய வேரியபிலிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. பர்டிகுலர் ஏரியாவில் நடக்கக்கூடிய டெலிஷன்னால நிறைய வேரியபிலிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எந்த ஏரியா? ட்ரோசோஃபிலாவுடைய கண்ணு. ஐ கலர் ஒயிட் ஐயா இல்ல ஃபெசட் ஐயா இல்ல வெர்மிலியன் ஐ கலரா அப்படின்றது அந்த ரீஜன் வந்துட்டு டெலிஷனுக்கு அடிக்கடி வந்து சசப்டிபிள் ஆகுது. அடிக்கடி அந்த ஏரியாவில் வந்து டெலிஷன் நடக்குது. ஸோ அது மூலியமா நியூ வேரியேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. In Drosophila, deletions were recorded on X chromosome in the region containing genes for W, F na facet I, V na vermilion I.
ஸோ அந்த ஏரியாவெல்லாம் டெலிஷன் நடக்கிறதுனால என்ன ஆகுது? புது வேரியபிலிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, புது வேரியபிலிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. கடைசி வரைக்கும் ட்ரோசோஃபிலா ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஆரம்பிச்சா ட்ரோசோஃபிலா கடைசி வரைக்கும் இருக்கும் ஜெனடிக்ஸ்ல. எந்த எக்ஸாம்பிள் எதுக்குன்றதே மறந்து போயிடும். நோட் பண்ணிக்கலாமா பிரியதர்ஷினி? ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்களே, என்னது? இந்த இதுல வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா நடக்கிறதுனால புது புது பாசிபிலிட்டிஸ் உருவாகுது அப்படின்றாங்க. புது புது பாசிபிலிட்டிஸ், புது புது பாசிபிலிட்டிஸ் வந்து ட்ரோசோஃபிலால உருவாகுது அப்படின்றாங்க. போலாங்களா அடுத்தது? நான் ஒரு கொஸ்டின், நான் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி ஒன்று கொடுங்க. ஹியூமன்ஸ்ல வந்து எந்த ரீஜன் வந்து டெலீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுங்க எனக்கு. ஹியூமன்ஸ்ல வந்து டெலிஷன் வந்து எந்த போர்ஷன்ல நடந்திருக்கு, எந்த போர்ஷன்ல நடந்திருக்கு, அதுக்கான எஃபெக்ட் என்ன, எந்த ஒரு குரோமோசோம் செக்மெண்ட் வந்து ஹியூமன்ல வந்து டெலீட் ஆயிருக்கு, அதுக்கான எஃபெக்ட் என்ன என்ன காமிச்சிருக்கு ஹியூமன்ஸ்ல அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ சொல்லுவீங்களா யாருனாவது? என்னமா? ஓகே, பார்த்துட்டு வந்து சொல்லுங்க எக்ஸாக்டா என்னன்ட்டு. ஹியூமன்ஸ்ல எந்த குரோமோசோம்ல டெலீட் ஆயிருக்கு, அதுக்கான எஃபெக்ட் எப்படி காமிச்சிருக்கு ஹியூமன்ஸ்ல அப்படின்னு சொல்லுங்க. டூப்ளிகேஷன். டியூப்ளிகேஷன்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து ஏபின்னு இருக்குன்னா இந்த போர்ஷன் வந்து 2 டைம் டூப்ளிகேட் ஆயிருக்கு, 2 டைம் வந்திருக்கு, ஏபி ஏபின்னு வந்திருக்கு, ஏபி ஏபின்னு 2 டைம் வந்திருக்கு. அதுக்கு பேர் என்ன? டூப்ளிகேஷன்ஸ். ஓகே. A particular segment is represented by 2 or more times. When a segment of chromosome is represented by 2 or more times, அதுக்கு பேர் என்ன? டூப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டூப்ளிகேஷனோட டைப்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். டூப்ளிகேஷன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா இதோட முடிஞ்சது நே கிளாஸ். டூப்ளிகேஷன் என்னென்ன டைப்ஸ் இருக்கு? டேண்டம், டேண்டம் டூப்ளிகேஷன், ரிவர்ஸ் டேண்டம், டிஸ்பிளேஸ்ட், ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ்ட். டேண்டம், ரிவர்ஸ் டேண்டம், டிஸ்பிளேஸ்ட், ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ்ட். டேண்டம்னா என்ன மீனிங்? டேண்டம் ரிப்பீட்ஸ் அந்த மாதிரி கேள்விப்பட்டீங்களா பேரு? டேண்டம்ன்றதுக்கு என்ன மீனிங் தர்மேஷ்? ஓகே, தமிழ் தமிழரசு சொல்லுங்க. டேண்டம். அட்லீஸ்ட் நீங்க கூகுள் மொபைல்லாம் யூஸ் பண்ணுங்க, மொபைல் யூஸ் பண்ணி கூட சொல்லுங்க டேண்டம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் இருக்கு. அடுத்தடுத்து அந்த மாதிரி ஏதாவது மீனிங் வர மாதிரி இருக்கா? அடுத்தடுத்து இல்ல நியர்பை என்ன இருக்குமா டேண்டம்னா? பக்கத்து பக்கத்துல அப்படின்ற மாதிரி மீனிங். சப்போஸ்
இது வந்து நார்மல் குரோமோசோம்மா. இது வந்து நார்மல் குரோமோசோம். நார்மல் குரோமோசோம்ல என்னென்ன போர்ஷன் இருக்கு? ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹச். இங்க ரெப்ளிகேட் டூப்ளிகேட் ஆகிறது எந்த போர்ஷன்? இ, எஃப், ஜி. இதுல இருந்து இது வரைக்கும் இ, எஃப், ஜி. இந்த இ, எஃப், ஜி வந்து டூப்ளிகேட் ஆகி பக்கத்திலே, டூப்ளிகேட் ஆகி எங்க போகுது? பக்கத்திலே வந்துட்டு இருக்குது. அந்த டூப்ளிகேட் செக்மெண்ட் வந்து பக்கத்திலே அதே ஆர்டர்ல இருக்கிறதுக்கு பேர் என்ன? டேண்டம். இங்க இஎஃப்ஜி அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க இஎஃப்ஜினே இருக்கு, பக்கத்துல ஒட்டி பக்கத்திலே இருக்கு. இதுக்கு பேரு டேண்டம் டூப்ளிகேஷன். ரெண்டாவது வந்து ரிவர்ஸ் டேண்டம் இருக்கு. ரிவர்ஸ் டேண்டம் சொல்லுங்க. இப்ப ரிவர்ஸ் டேண்டம்னா என்னவா இருக்கலாம்? பக்கத்திலே இருக்குது, ஆனா சீக்வன்ஸ் மட்டும் மாறி இருக்கு. இஎஃப்ஜின்னு என்னவா மாறி இருக்கு? ஜி எஃப் இன்னு மாறி இருக்கு. இஎஃப்ஜின்னு இருந்துச்சு, ஆனா இங்க வந்து ஜிஎஃப்இன்னு ஆர்டர் மட்டும் மாறி இருக்கு, ஆனா பக்கத்திலே தான் இருக்கு. தேர்ட் வந்து டிஸ்பிளேஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்பிளேஸ்டு தேர்ட் டைப் என்ன இருக்கு? டிஸ்பிளேஸ்டு அப்படின்றாங்க. ஸோ இந்த இஎஃப்ஜின்றது டூப்ளிகேட், இஎஃப்ஜின்றது டூப்ளிகேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்ல எங்க இருக்கலாம்? டேண்டம்க்கு, டேண்டம்னா என்ன? பக்கத்துலன்னு பார்த்தோம். இப்போ டிஸ்பிளேஸ்ன்றதுக்கு என்ன மீனிங்கா இருக்கலாம்? பக்கத்துல இல்லாம தூரம். இந்த இடத்துல இஎஃப்ஜின்றது இந்த இடத்துல இருக்கு, ஒரிஜினல் செக்மெண்ட். ஒரிஜினல் செக்மெண்ட் எங்கமா இருக்கு? இஎஃப்ஜின்றது இந்த இடத்துல இருக்கு. டூப்ளிகேட் ஆன செக்மெண்ட் போய் எந்த இடத்துல போய் பைண்ட் ஆயிருக்கு? தூரமா, கொஞ்சம் தூரமா போய் பைண்ட் ஆயிருக்கு. இஎஃப்ஜின்றது இங்க, இங்க வந்து பைண்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் என்ன? டிஸ்பிளேஸ்டு அப்படின்றாங்க. டிஸ்பிளேஸ்டு. ஃபோர்த்தா ஒன்னு இருக்கு, ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ்டு. அப்ப ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ்னா என்னவா இருக்கலாம்? என்னமா? நெக்ஸ்ட் டேர்ம்ல ரிவர்ஸ் ஆயிருக்கும். ரிவர்ஸ் ஆயிருக்கணும்னு சொல்றேன். ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ்னா என்ன மீனிங் தர்மேஷ்? ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ், இந்த ஆம்ல இருக்கக்கூடிய இஎஃப்ஜின்றது டூப்ளிகேட் ஆகி டிஸ்பிளேஸ்டு சொல்றேன். The extra segment may be located in the same chromosome. The extra segment may be located in the same chromosome but away from the normal segment. Away from the normal segment. இந்த இடத்துல பக்கத்திலே ஒட்டியே இல்லாம கொஞ்சம் தூரமா, கொஞ்சம் தூரமா அப்படின்றது பேர் என்ன? பக்கத்திலே பைண்ட் ஆயிருச்சுன்னா பேர் என்னமா? டேண்டம். பக்கத்திலே பைண்ட் டேண்டம். ஆர்டர் மாறி இருந்துச்சுன்னா என்ன பேரு? பக்கத்திலே ரிவர்ஸ் டேண்டம். பக்கத்துல இல்லாம தூரமா போய் ஒரு இடத்துல போய் சேர்ந்துருச்சுன்னா என்னது? டிஸ்பிளேஸ்டு. தூரமா போய் சேர்ந்திருக்கு, ஆனா ஆர்டர் மாறி இருக்கு அப்படின்னா பேர் என்ன? ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ். ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ்ட். சிக்னிஃபிகன்ஸ், ஜெனடிக் சிக்னிஃபிகன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம்.